கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அதை எடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம டிசைன் பண்றதுக்கு கர்த்தருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அது எந்த நிலையா இருக்கலாம் பாருங்க. வாழ்க்கையில கர்த்தருக்கு தெரியும். அவர் தெரியும் உங்க கண்ணீர், அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் அந்த வேதனை தெரியும், அந்த மனசு உடைஞ்சு போன நிலைமை, கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாத்தோட அவர்கிட்ட வரலாம். அவர் தள்ளி விட போறது இல்லை. அவர்கிட்ட வந்து கண்டிப்பா ஓப்பன் அப் பண்ணலாம். ஒரே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு. ஆனா நம்மளுடைய விசுவாச அறிக்கைன்றது வேற. விசுவாச அறிக்கைனா எதை தொடர்ந்து சொல்லினே இருக்கணும், அதான் நம்ம ஃபெய்த் கன்ஃபெஷன். அது வார்த்தைக்கு ஏதுவானதா இருக்கும். அது நம்ம வாழ்க்கையை நமக்கு டிசைன் பண்ணி தரும். உன் வார்த்தையால உன் வாழ்க்கையை நீ டிசைன் பண்ண வடிவமைக்க முடியும். விசுவாசனா என்ன, விசுவாச வாழ்க்கைனா என்ன? ஏன்னா தேவன் விசுவாச வாழ்க்கை வாழும்படி நம்மளை அழைச்சிருக்கிறார். விசுவாசத்துல வாழ்றதுனா என்ன நம்ம கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். வாங்க எபிரேயர் 11 அதோடைய முதல் 3 வசனங்கள். இதை படிக்கும் போதே ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்வேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்படின்னா காணப்படாத உலகத்தை பார்த்து வாழ்றது தான் விசுவாச வாழ்க்கை. காணப்படுகிற சூழ்நிலையை பார்த்து அதையே அறிக்கை செஞ்சு வாழ்ற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை இல்ல. ஆனா காணப்படாத உலகத்துல கர்த்தர் நம்மளை சுகமாக்கி இருக்கிறார். காணப்படாத உலகத்துல, ஆவிக்குரிய உலகத்துல கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். காணப்படாத உலகத்துல நன்மை நடந்திருக்குது. காணப்படாத உலகத்துல கர்த்தர் பிள்ளைகளை வைத்திருக்கிறார். காணப்படாத உலகத்துல கர்த்தர் எனக்காக நான் முன்னேறும்படி சகல வாசல்களை திறந்து வச்சிருக்கிறார். நம்புறோம் தெரியுமா? அதுதான் ஃபெய்த், அதுதான் விசுவாசம். சோ ஃபெய்த் என்னது? காணப்படாத உலகத்தை பார்த்து வாழ்றது. அப்ப நம்ம பார்க்கிற சூழ்நிலை பார்த்து பயந்து வாழ்றது இல்ல, பார்க்க முடியாத ஒரு உலகத்தை பார்த்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அப்புறம் அவர் சொல்றார் பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. 2ஆம் வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 3ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சோ நம்ம கண்ணால பார்க்கிற விஷயங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தால உண்டாச்சு. அது கண்ணுக்கு தெரியாத விஷயம் என்னது? விசுவாசம். faith. Faith is the thing that created the world. Faith is the invisible power of God. 3ஆம் வசனம் பாருங்களேன். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால். இப்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இல்லையா? 2 டைம் சொல்றீங்க ஆண்டவரே 2 விஷயத்தை. விசுவாசத்தினால உலகம் உண்டாச்சா இல்ல வார்த்தையினால உலகம் உண்டாச்சா? 2யும் சொல்லிட்டார். By faith, அப்புறம் சொல்றாரு by words அப்படின்றார். By the word of God. ஏன்னா விசுவாசமும் வார்த்தைகளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது. நான் விசுவாசத்துல வாழ்றேன்னா தேவனுடைய வார்த்தையை பேசி வாழ்றேன்னு அர்த்தம். நான் தேவனுடைய வார்த்தையை பேசி வாழ்ந்தேன்னா நான் விசுவாசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, என் வாயின் அறிக்கையால நான் வாழ்க்கையை நடத்துவேன். இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த தேவை இருந்தாலும் சொல்லுங்க, என் வாயின் வார்த்தையால, வாயின் அறிக்கையால நான் வெற்றிகரமா வாழ போறேன். இதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைனா ஏதோ கையில காசு இல்லாம எப்ப பார்த்தாலும் பண கஷ்டத்துல மனசு ஒடிஞ்சு போய் வாழ்க்கையில ஒரு நோக்கமே இல்லாம எப்படி பிரதர் இருக்கிறீங்க? ஏதோ விசுவாசத்துல வாழ்ந்துனுக்கிற பிரதர். அது இல்ல. விசுவாச வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என் வாயில வச்சு நான் பேசுறேன், விசுவாச அறிக்கை செய்யறேன், நான் வாழ்றேன். So to live by faith means to live by the confession of your mouth, to live by words. வார்த்தைகளால வாழ்றது தான் விசுவாசத்தினால வாழ்றது. இதை பத்தி தான் நம்ம இவ்வளவு நாட்களா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றது இந்த ஒரு வார்த்தை மேல தான். we are focusing on one word. ஒரே ஒரு வார்த்தை மேல ஃபோக்கஸ் பண்றோம் நம்ம. எந்த வார்த்தை தெரியுமா? இந்த 11:3ல விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இப்போ உண்டாக்கப்பட்டது. இந்த உண்டாக்கப்பட்டதுன்ற வார்த்தை அதை தான் நம்ம கொஞ்சம் கிரீக்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பைபிள நம்ம பார்க்க போறோம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு. ஏன்னா தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது விசுவாசத்தினாலையும் வார்த்தையினால தான் உண்டாக்கினார் நம்ம படிச்சோம். இந்த உண்டாக்கினார் என்ற வார்த்தை அந்த இடத்துல ஒரிஜினல் கிரீக் வார்த்தை வந்து கத்தார் தீசு. கத்தார் தீசு, KATARTIZO, கத்தார் தீசு. இப்போ கத்தார் தீசுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டிசைன், டு புட் இன் ஆர்டர், டு பிளான். அதனால தான் இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும் ஃப்ரேம்ட் என்ற வார்த்தை வரும். ஒரு சில பேருடைய பைபிள்ல வருதா ஃப்ரேம். கர்த்தர் எப்படி இந்த உலகத்தை ஃப்ரேம் பண்ணாரு, கர்த்தர் எப்படி இந்த உலகத்தை டிசைன் பண்ணாரு, எப்படி ஆர்டர்ல போட்டாரு, எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாரு? வார்த்தையினால. நல்லா கவனிச்சுட்டு இருக்கீங்களா எல்லாருமே? பார், தேவன் இந்த உலகத்தை அவருடைய வார்த்தையினால ஸ்ட்ரக்சர் பண்ணாரு, டிசைன் பண்ணாரு, அதை வடிவமைச்சாரு. என்ன அருமையா இருக்குது பாருங்க. பார், எந்த பொருளா இருந்தாலும் அதை ஒருத்தர் டிசைன் பண்ணி ஆகணும். அதை கையில நான் மைக்கை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அதை வரைஞ்சு பார்த்தாங்க. யாரோ ஒருத்தர் மைண்ட்ல ஒரு பிக்சரோட அதை வரைஞ்சு பார்த்தாங்க.
எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா எடுத்துங்க, எந்த டூல், எந்த ஆயுதம்னா எடுத்துங்களேன், அதை யாரோ ஒருத்தர் வியூகிக்கணுமா இருந்துச்சு. அதை யோசிச்சு இப்படி ஒன்று இருந்தா நல்லா இருக்குமே, அதுக்கு இந்த செயல்பாடுகள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அதை நம்ம டிசைன் பண்ணும். அப்ப டிசைன் இல்லாம எதுவுமே உருவாக முடியாது, ஸ்ட்ரக்சர் இல்லாம எதையுமே உருவாக்க முடியாது. சோ இந்த உலகம் இப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் டிசைன் பண்ணார். எதை கொண்டு? வார்த்தைகளை கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தைகளை கொண்டு தேவன் உலகத்தை வடிவமைத்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க மறந்துடவே கூடாது. வார்த்தைகளை கொண்டு தேவன் உலகத்தை வடிவமைத்தார். இன்னைக்கு தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்மள்ட்ட கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய உலகம் மாறணுமா, உன்னுடைய வாழ்க்கை மாறணுமா, அப்போ என்னுடைய வார்த்தையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை எடுத்து உன் உலகத்தை நீ டிசைன் பண்ண கத்துக்க, உன்னுடைய உலகத்தை நீ ஃப்ரேம் பண்ண கத்துக்க, உன்னுடைய எதிர்காலத்தை நீ ஸ்ட்ரக்சர் பண்ண கத்துக்க. அப்போ தேவன் எப்படி வார்த்தைகளால உலகத்தை ஸ்ட்ரக்சர் பண்ணாரோ, அதே வார்த்தையை நம்ம எடுத்து பேசணும்னா நம்ம உலகத்தை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இது! வார்த்தைகளால உங்க எதிர்காலத்தை நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய மெசேஜ் உடைய டைட்டில். வார்த்தைகளால நம்ம எதிர்காலத்தை நம்ம வடிவமைக்க முடியும். கம் ஆன், எல்லாரும் கை வெட்டி சொல்லுங்க பார்க்கலாம், என் வார்த்தைகளால என் எதிர்காலத்தை நான் வடிவமைச்சு கொள்ளுவேன். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய டைட்டில், அதான் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட். வார்த்தைகளால நம்ம எதிர்காலத்தை டிசைன் பண்ண முடியுமா? பார், கர்த்தர் வார்த்தையால தான பூலோகத்தை டிசைன் பண்ணாரு. வாங்க எல்லாரும் ஜெனிசிஸ் சாப்டர் 1, வார்த்தையை வச்சுதான் அந்த முழு அதிகாரமுமே அவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்குனார் அப்படின்றத பத்தி தான். அதுல 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க, கவனிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சிடறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இருள் இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு, ஆழத்தின் மேல இருள் இருந்துச்சு. 3ஆம் வசனம் பாருங்களேன். ஆனா கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஓகே, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். எல்லாரும் சொல்லுங்க, என்றார், கண்டார். நல்ல வேலை கொஞ்சம் ரைமிங்கா முடியறதுனால இது நம்ம ஞாபகம் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என்றார், கண்டார். இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும், God saw. அதுக்கு முன்னாடி God said. First God said, அப்புறம் God saw. நீங்க இந்த முழு அதிகாரத்தை பாருங்க. God said, God saw, it was good. God said, let there be. God saw, it was good. God said, God saw. Before God saw good, God spoke out good. நல்லதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நல்லதை பேசினாரு, நல்லதை பேசிட்ட பிறகு நல்லதை பார்க்கிறாரு. ஓ கம் ஆன், எழுதிக்க உங்களுடைய நோட்ஸ்ல. நல்லதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நல்லதை பேச கத்துக்கணும், நன்மையானதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நன்மையானதை பேச கத்துக்கணும். அதான விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைனா வார்த்தையினால சாதிச்சு காமிக்கிறோம்னு அர்த்தம், வார்த்தையினால சகலத்தையும் செஞ்சு முடிக்கிறோம்னு அர்த்தம். அப்ப தேவனிடத்துல ஒண்ணு கத்துக்கலாம். அவர் நல்லதை பார்த்தாரு, அதுக்கு முன்னாடி நல்லதை பேசினார். எத்தனை பேர் நல்லதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்ப இப்பத்துல இருந்தே நல்லதை பேச கத்துக்கணும். ஆனா நல்லதை பேசாம நல்லதை பார்க்க முடியாது. ஒரு சில பேர் நல்லதை பேசுறதே இல்ல, ஆனா எனக்கு நல்லது நடக்கலன்னு சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, என் உலகத்தை நான் என் வார்த்தைகளால வடிவமைச்சல, இப்போ நான் உனக்கு வார்த்தையின் வல்லமையை கொடுத்திருக்கிறேன். இந்த பூலோகத்திலே பேசக்கூடிய ஒரே ஒரு கிரியேச்சர், ஒரே ஒரு சிருஷ்டிப்பு மனுஷன் தான். இல்ல பதர், கிளி பேசுது. கிளி எங்க அப்படி உள்ளத்துல விசுவாசிச்சு பேசுதா? சொல்லி கொடுக்கறத பேசு, ரிப்பீட் பண்ணுது, அவ்வளவுதான். ஆனா மனுஷன் தான் பேசக்கூடிய ஒரு மனுஷன். ஏன்னா கர்த்தர் சொல்றார், என் சாயல்ல உன்னை நான் உண்டாக்கி இருக்கிறேன். நான் எப்படி இருள், வெறுமை, ஒழுங்கின்மையை பார்த்து வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னனோ, அதே போல நீயும் என் சாயல்ல தானே இருக்கிற. உன் வாழ்க்கையில இருள் இருக்கும் போது, உன் வாழ்க்கையில வெறுமையா இருக்குதா, உன் வாழ்க்கையில ஏதாவது ஒழுங்கின்மையா இருக்குதா, என் வார்த்தையை எடு, என் வார்த்தையை உன் வாயில வச்சு பேசு. நான் எப்படி என் எதிர்காலத்தை டிசைன் பண்ணணும், உன் எதிர்காலத்தை என் வார்த்தையை நீ பேசி நீ டிசைன் பண்ண முடியும். ஓ, என்ன பவர்ஃபுல்லான பிரின்சிபிள் இது! எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை கொண்டு வடிவமைக்க முடியும். அப்ப முதல் பேசினாரு, அதுக்கப்புறம் பார்த்தாரு. God said, God saw. என்றார், கண்டார். அப்போ கண்டார் என்ற நிலைக்கு நம்ம வரதுக்கு முன்னாடி என்றார் என்ற நிலையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். எம்ஜிஆர் இல்லை, என்றார்.
என்றார். ஃபர்ஸ்ட் அந்த லெவலுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் பேச கத்துக்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து என் எதிர்காலம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பாங்க, என் பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், என் திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், கர்த்தர் எனக்காக வாசலை திறந்திருக்கிறார், எனக்காக நன்மைகளை வச்சிருக்கிறார், கர்த்தர் என்ன வாழ வைப்பார். இந்த மாதிரி நன்மையா பேசுறவங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செஞ்சுட்டே இருக்கிறார். ஏன்னா விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பார். விசுவாசத்தை நம்ம ரிலீஸ் பண்றோம், வார்த்தை ரிலீஸ் பண்றோம், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துட்டே இருக்கிறார். ஆமென். By your words you can frame your future. By your words. எவ்வளவு முக்கியமான விஷயம். வார்த்தைகள் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி தான் நம்ம Thursday நம்ம பார்த்தோம் மிட் வீக் சர்வீஸ்ல. வார்த்தைகளுடைய வல்லமை. வார்த்தைகளை மாத்துங்க, உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். அதை பத்தி தான் பார்த்தோம் நம்ம Thursday. Friday எனக்கு ஒரு தம்பி கால் பண்றாரு நாமக்கல்ல இருந்து. அவர் கால் பண்ணிட்டு சொல்றாரு, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு உங்களுடைய வியாழக்கிழமை கூட்டம் மிட் வீக் சர்வீஸ், அதனால தான் நான் கால் பண்றேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. பொண்ணு பார்க்க போனோம், 2 பேருக்குமே ஓகே ஆயிடுச்சு, எங்கள் 2 குடும்பங்களும் கல்யாணத்துக்கு நேராக இப்போ வேலை செய்யணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் என்கிட்ட நிறையா பணம் இல்லை, ப்ளஸ் என் வேலையில் வேற சேல்ஸ் சரியாக நடக்க மாட்டேங்குது, அதனால உண்மையாகவே பண கஷ்டத்துலேயும் ஒரு குறைபாடில் இருக்கிறேன், அதனால மனசு ரொம்ப பயமும் குழப்பத்தில் இருந்துச்சு. ஆனால் மிட் வீக் சர்வீஸை நான் கவனிச்சேன். மிட் வீக் சர்வீஸ் நான் நினைக்கிறேன் பொண்ணு பார்த்து வரும்போது தான் அவர் கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை நான் கேட்டேன். செய்தியை கேட்டு முடிச்ச பாருங்க சொல்கிறாரு, எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஆனால் சடார்னு அந்த குழப்பம் எங்க போச்சுன்னே தெரியல, அந்த பயம் எங்க போச்சுன்னே தெரியல, அந்த கவலை எங்க போச்சுன்னே தெரியல, ஒரு புது உற்சாகம், புது பலன். கமான். எதனால வந்துச்சு? வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, வார்த்தை. வார்த்தை வரும்போதே நன்மையை கொண்டு வந்துட்டு இருக்குது. வார்த்தையை பெற்றுக்கொள்றவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வார்த்தையை பேசணும்னா அந்த வல்லமை நம்ம அனுபவிக்கிறோம். வார்த்தைகளுடைய முக்கியத்துவம், வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ரகசியத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னு அர்த்தம். பக்கத்துல இருங்க பார்த்து சொல்லுங்க, என்ன பேசுறீங்களோ அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. சில பேர் போய் ஜோசேக்காரன்ட்ட கை காமிக்கிறது, கை பார்த்து சொல்லு அவனு, சரியா? ஆனால் இந்த கையில் கொஞ்சம் நிறையா பணம் இல்லாமல் இந்த கையில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அவர் சொல்ல மாட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனால் அவங்கள நம்பி நம்ம இல்லையே. ப்ளஸ் அந்த அந்த என்ன சொல்கிறது, அவங்க குறிப்பாத்து சொல்கிறது அதெல்லாம் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், யார்ட்டையும் போய் கையை காமிக்காதீங்க, என் கையை பார்த்து சொல்லுங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. உங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. நம்ம தான் நம்ம வாழ்க்கையுடைய தீர்க்கதரிசி. உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்களே அவங்க ஒரு தீர்க்கதரிசி, உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு. அதனால சந்தோஷப்படுங்க. We prophesy over our lives. இப்போ thank God for pastors. நல்ல போதகர்களுக்காக, நல்ல தீர்க்கதரிசிமார்களுக்காக நன்றி செலுத்துறோம், நல்ல கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறவங்களுக்காக நன்றி செலுத்துறோம். ஆனால் நம்ம வார்த்தை நல்லா இருக்கணும்னு கர்த்தர் நம்ம வாயின் வார்த்தைகளை பார்க்குறாரு. அவர் சொல்றார், நீ உன் வாயின் வார்த்தையால் டிசைன் பண்ணு. எவ்வளோ முக்கியமான விஷயம் அது. அப்போ வார்த்தைகள் முக்கியம். தேவன் ஃபர்ஸ்ட் பேசினார், அப்புறம் பார்த்தார். இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எது இருக்குதோ அதை பேசல, எது இல்லையோ அதை பேசுறார். எதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியுதோ அதை பேசல. நிறைய பேருக்கு பிரச்சனைனா என்னென்ன குறைவை பார்க்குறோமோ அதெல்லாம் பேசிட்டு வர்றோம். என்னென்ன குறைவு இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம வாய்த்ததை அறிக்கை செய்யறோம். ஆனா எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அதான் பேசணும். இந்த 2வது விஷயத்தை கத்துக்கிறோம் பாரு ஆண்டவர் கிட்ட இருந்து. Don't speak what you see, speak what you want to see. எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம பேச கத்துக்கணும். எதை பார்க்குறோமோ அதை இல்லை. வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு முக்கியமானதுன்னா, இந்த சங்கீதம் 45ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். வாங்க எல்லாம் சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு, ஓகே இப்போ பாரு நாக்கை பத்தி பேசுறேன், நம்மளுடைய நாக்கு எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு. என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணினா பெண்ணு, பேனா. என் நாவு விரைவாய் எழுதுகிறவன். ஏன் விரைவாய்? ஏன்னா எழுதுறதை விட பேசுறது ரொம்ப குயிக்காக வந்துடும். பேசுறது ரொம்ப ஃபாஸ்ட், சட்டுன்னு பேசலாம், கரெக்டா இல்லையா? பேசிட்டு அப்புறம் உட்காந்து ஐயோ தெரியாமல் சொல்லிட்டான் அப்படின்றோம் நம்ம இல்லையா? பேசுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், எழுதுறது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அவர் சொல்றாரு, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நம்மளுடைய நாக்கு ஒரு பேனாவை மாதிரியாம். எதிர்காலம் வேணும்னா, நல்ல எதிர்காலம் வேணும்னா இந்த நாக்குன்ற பேனாவை கொண்டு எதிர்காலத்தை வரைய முடியும், எழுத முடியும். You can design your future with the pen of your tongue. உங்க நாவின் வல்லமையை யூஸ் பண்ணி உங்க எதிர்காலத்தை நீங்க டிசைன் பண்ணும். ஆனா நீங்க நிறைய பேர் வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை கத்துக்காம, வார்த்தைகளுடைய வல்லமையை தெரிஞ்சுக்காம, பேனாவால எழுதுறது பதில், அழகழகா வரையறது பதில் கிறுக்கின்றாங்க. வாழ்க்கையில கிறுக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் சில நேரத்தில் அப்பா நான் உங்களை வரைகிறேன், அம்மா நான் உங்களை வரைகிறேன் அப்படின்ட்டு பேனாவையும் புக்கை எடுத்துன்னு போவாங்க. அப்புறம் வரைஞ்சி எடுத்துன்னு வருவாங்க. பார்த்துக்கிறீங்களா அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்ட்டு?
அப்படியே கண்ணா பின்னான்னு எது கண்ணு எது மூக்கு எது வாயின்னு தெரியாது. இப்போ ஒரு சில பிள்ளைகள் வளர 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 அவங்க நல்லா வரைகிற ஒரு அருமையான ஆர்டிஸ்டாக மாறுவாங்கன்றது நம்மளுக்கு அதிக நிச்சயமே, அது நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஆரம்ப காலத்தை அவங்க எழுத ஆரம்பிக்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்போது அப்படியே கண்ணா பின்னான்னு கிறுக்கி விட்டுருப்பாங்க. மூக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும், மூஞ்சி எங்கன்னு தெரில, முடி எங்கன்னு தெரில, இல்லை மூஞ்சி ஃபுல்லாக முடியாதுன்னா ஒன்றும் நம்மளுக்கு புரியல. அதை எடுத்து நம்ம தருவாங்க, நம்ம வெரி குட் அப்படின்னு நம்ம ஸ்டார் போடுவோம். ஆனால் இப்போ ஆப்போசிட்டாக பார்க்கலாமா, நிறைய தடவை நம்ம வாயினால நம்ம கிறுக்கின்னு இருக்கிறோம். எப்படி நம்ம கிறுக்கின்னு இருக்கிறோம், என்னத்த வாழ்க்கை பாருங்க, வாழ்க்கை அப்படி ஆயிங்குது. நான் எனக்கு மட்டும் நல்லதே ஆக மாட்டேங்குது, கிறுக்கிட்டீங்களே, யார் அது கிறுக்குது சார், எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆயின்னு இருக்குது பாரு, வந்து எழுதிட்டீங்க கிறுக்கிட்டீங்க. இப்போ செக்கில் கிறுக்குனா அமௌண்ட் தராங்களா நம்மளுக்கு? ரொம்ப தெளிவாக எழுதுணுமா இருக்குது. சைனில் கொஞ்சம் ஷேப் சேஞ்ச் ஆனால் கூட திருப்பி அனுப்பிடுறாங்களா இல்லை செக்கை? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சகல விஷயத்தையும் நான் எழுதி கொடுத்துட்டேன். ஏசு கிறிஸ்து சிலுவையில் என்னென்னத்தை செஞ்சு முடிச்சாரோ அது எல்லாமே இலவசமா உனக்கு சொந்தம். இப்போ உன் வாயின் வார்த்தைகளால நீ அதை கிளைம் பண்ணிக்க. வா பரலோக பேங்குக்கு வா, தேவனுடைய ராஜன்ற பேங்குக்கு வா, வா எழுதின் வா, என்ன வேணும், என்ன அமௌண்ட் வேணும் எழுதின் வா. நம்ம என்ன பண்றோம், சொல்லி செக்ல அப்படி கிறுக்கி எடுத்துன்னு போறோம். அப்படியே வட்ட வட்டமா போட்டு இப்படி பூ இப்படி வரைஞ்சு அப்படி இப்படி போய் இப்படி ஒன்று கிழிச்சு, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் ஏன் கொடுக்க மாட்டேன். ஆண்டு சார் எழுதின் வானா கிறுக்கின்னு வந்துக்கிறிய, என்னத்த கொடுப்பேன் நான்? என்னாண்டவரை எழுதுறது, உன் வாய் உன்னுடைய நாக்கு ஒரு பேனாவை போல. இப்ப நிறைய பேர் அந்த நாக்கு பேனாவை போல போட்டு ஒருத்தனும் குத்துறது, அப்படியே குத்து குத்து பேச அப்படி பண்ணிடாதீங்க. ஆனா அதுல கிறுக்கவும் முடியும், வரையவும் முடியும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க கிறுக்க சாரி அப்படி கேட்காதீங்க, அப்படி கேட்கக்கூடாது, அப்படி சர்ச்சில் அப்படி பேசக்கூடாது, வெளியே போய் பார்க்கிங்ல கேட்கலாம். கேளுங்க பார்க்கலாம், நீங்க கிறுக்கின்கிறீங்களா இல்ல வரைஞ்சுங்கிறீங்களா? லோக்கலா போனா தான் தெரியும். பின்னாடி இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க பார்க்கலாம், என்னை பத்தி கிறுக்காதீங்கன்னு சொல்லிடுங்க. சரி, ஏன்னா பார், your tongue is the pen of a ready writer, so you can design your future with your tongue. அதனால தான் சொல்ற, வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையா இருங்க. வீட்ல பண கஷ்டம் இருந்தா மாசம் கஷ்டம். எத்தனை பேர் இந்த ஸ்டேட்மென்ட் சொல்லி இருக்கீங்க? கை தூக்காதீங்க, கை தூக்காதீங்க. எத்தனை பேர் இந்த ஸ்டேட்மென்ட் சொல்லி இருக்கீங்க? மாசம் நம்மளுக்கு ஒரே கஷ்டமாவே இருக்குது, எப்பதான் இந்த கஷ்டம் தீருமோ? தீர்வே தீராது. ஏன்னா நம்ம வரைஞ்சிட்டோம் அந்த மாதிரி. ஆனா என்ன பண்ண தெரியுமா, அதுக்கு ஒரு பேக்கப் சென்டென்ஸ் கொண்டு வரணும். ஆனா அடுத்த மாசத்துல இருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்வார் நம்புறேன், வா நம்ம உட்கார்ந்து பேசலாம், ஒரு சில மேனேஜ்மெண்ட் விஷயங்களை நம்ம சீர்படுத்தலாம், பணத்தை செலவு பண்ற விஷயத்தை கொஞ்சம் நம்ம மாத்திக்கலாம். நம்ம ஏன் பண கஷ்டத்தை இருக்கணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு, அப்படி கொண்டு வரணும். தேவையை சொல்றது தப்பு இல்லை, ஆனா தேவைக்கு அப்புறம் அது ஒரு சொல்யூஷனை பேசணும். ஜெபம்ன்றது சொல்யூஷனை பேசுற நேரம். 2-3 வாரத்துக்கு முன்னாடி இதை நான் கத்து கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? Prayer is a time where you speak solutions. Prayer is not a time to speak your problems only. கர்த்தரிடத்துல பிரச்சனை சொல்றது தப்பு இல்லை, சொல்லலாம், அவர்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது நம்ம. ஆனா அதோட எந்திரிச்சு போயிடக்கூடாது. எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை, இவனு ஒரு போராட்டமா இருக்குது, இவர் மாற மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி இவன் பேசுறான், இவன் குத்துறான், இவர் ஆண்டவரே என்ன செய்யறது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜெபம் முடியல, ஜெபம் முடியல, இல்ல ஜெபம் முடியல, ஏஞ்சி போயிடாதீங்க. சொன்னீங்களா பிரச்சனை எல்லாம், இப்போ ஆவியானவர் அந்நிய பாஷையில பேசுறீங்களா, இப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னோம், ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் நீங்க நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே, என் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீங்க, என் பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீங்க, எனக்கு தேவையான பணத்தை நீங்க சப்ளை பண்ணுவீங்க, உங்க மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் சகல தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிறீங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன், அதனால வியாதியே என் உடம்புல நீ இருக்க கூடாது, பலவீனமே இயேசுவின் நாமத்தில் என் உடம்பு விட்டு நீ போ. இது சொல்ற வரைக்கும் prayer complete இல்ல. See, until you speak out solutions, your prayer is not complete. ஓ சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப நேரம் வெறும் பிரச்சனைகளை சொல்ற நேரமா மட்டும் போயிட்டா நம்ம இன்னும் விசுவாச வாழ்க்கையை துவங்கலன்னு அர்த்தம். ஆனா ஜெப நேரத்துல சொல்யூஷன்ஸை பேச கத்துக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஆனா இதுக்கான சொல்யூஷனுக்கான ப்ராமிஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, அந்த ப்ராமிஸை பேசுறோம், அந்த சொல்யூஷனை பெற்றுக்கொள்றோம். அப்ப என்ன பண்றோம், செக்ல கரெக்டா அமௌண்ட்டை எழுதுறோம். ஜீசஸ் சைன் பண்ணிட்டார் ரத்தத்தினால, என்னென்ன தேவை இருக்குது சைன் பண்ணிட்டார் ரத்தத்தினால, பிளாங்க் செக் கொடுத்துருக்கிறார். அவர் சொல்றாரு என் நாமத்தில் எது கேட்டாலும் உங்க செய்யறேன், அவருடைய நாமத்தை போட்டாராங்க, புரியுதா, அவருடைய பேரை சைன் பண்ணிட்டார். இப்போ பிளாங்க் செக் நம்ம கையில் கொடுக்குறாரு. கிறுக்கலாமா இல்லை கரெக்டாக அமௌண்ட்டை எழுதலாமா, டார்கெட்டடா பேசலாமா இல்லை கண்ணா பின்னான்னு பேசலாமா, சொல்லுங்க. என்ன பண்ணலாம், இப்படி இப்படி இன்னும் சிம்பிளாக வர குறி வச்சு தெளிவாக பேசலாமா, இல்லை வாய்க்கு வரத்தெல்லாம் பேசின்னு இருக்கலாமா? எது கரெக்டாக இருக்கும்? செக் வித்ட்ரா பண்ணணும்னா என்ன இஷ்டமோ அதெல்லாம் எழுதின்னு போகலாமா? 100 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் டிவைடட் பை இஸ் ஈக்குவல் டு எதுன்னு போய் தர முடியுமா? என்ன பண்ணுறது, குறி வச்சு என்ன வேணுமோ தெளிவாக அதுக்கான வாக்கு தத்தங்களை எடுக்கிறோம், அதுக்கான பிரசங்கங்களை கேட்குறோம், அதுக்கான வார்த்தைகளை எடுக்கிறோம், அதுக்கான வார்த்தைகளை ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ கர்த்தர் சொல்கிறார் ஓகே வெரி குட் சைன் டேக் இட். கிறுக்கிட்டு அப்புறம் வாழ்க்கையே ஒரு கிறுக்குத்தனமாக இது பதார். என்ன பதார் பண்ணுறது, வாயை நீங்கள் சுத்திகரிச்சிங்களா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வாய் மேலே கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், என் வார்த்தையினால என் எதிர்காலத்தை
நான் டிசைன் பண்ணினுக்கிறேன். அவ்வளோ முக்கியமான விஷயம் இது. ப்ரேயர் சொல்யூஷனை பேசுகிற நேரம் மறந்துடாதீங்க. லாஸ்ட் வீக் ஒரு லைஃப் குரூப் நான் அட்டென்ட் பண்ணேன். லைஃப் குரூப்பில் கலந்துக்கும் போது ஒரு சகோதரி இந்த அருமையான டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க பாரு. அவங்களுடைய மகள் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபீஸ் என்னென்ன பெண்டிங் இருந்தோ அதெல்லாம் பே பண்ணுமா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த டைமுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு. ஜெபம் பண்ணாங்க. வரதான் நம்ம செய்கிறோம். ஜெபத்தில் வெறும் பிரச்சனைன்னு சொல்லி அழுவுறதுக்கு வரல, தீர்வுகளை சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஸோ ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் தேவையை சந்திப்பீங்க, நீங்கள் எப்படியாவது ஒரு வழியை நீங்கள் உண்டாக்குவீங்கன்னு அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பாஸ்ட்டை போய் கேட்குறேன் நான், அது அவங்க பாஸ்ட்டை போய் கேட்க போகிறாங்களா, கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதம் செய்வார்னு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை, என் பொண்ணுடைய ஃபீஸ் கட்டணும். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கடனாக நான் தரல, ஆனால் அவங்க பொண்ணுடைய எஜுகேஷனுக்கு ஒரு கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 8,000 ரூபாய் ஒரு கிஃப்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இன்னும் 2,000 ரூபாய் ரொம்ப அசால்ட்டாக அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் விஷயம் இதுதான், வாயின் வார்த்தையினாலேயே நம்ம வாழ்க்கை நடத்த முடியும். நம்ம வாயின் வார்த்தையால் எதிர்காலத்தை டிசைன் பண்ண முடியும். அதெல்லாம் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். ரைட் நவ் he is doing. yes, வாயின் வார்த்தையால். ஏன்னா வார்த்தை அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நம்ம மறந்துடவே கூடாது. அப்போ சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி, என்னுடைய நாவு தீவிரமாக எழுதுகிற ஒரு எழுத்தாளருடைய ஒரு எழுத்தாணியை போல, ஒரு பெண்ணை போல நல்லா வரையலாம், கிறுக்கி வச்சிட தேவையில்ல, நல்லா எழுதலாம், நல்ல நல்ல வார்த்தைகளை பேசலாம். ஏன் இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமே நம்ம, எக்ஸசைஸ்னா சும்மா அந்த எக்ஸசைஸில் வாயின் வார்த்தை எக்ஸசைஸ் பண்ணலாமா? இல்லை கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நாமத்தில் எதிர்காலம் பிரகாசமா இருக்குது, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குது, என் வாழ்க்கை நன்மைகளால் நிரம்பி இருக்குது, குறைபாடுகள்ல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன், தரித்திரத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன், என் வீடு பொக்கிஷங்கள் நிறைஞ்சதா இருக்குது. சொல்லுங்க, என் வாழ்க்கை சமாதானம் நிறைஞ்சதா இருக்குது. இயேசு நாமத்தில் அந்த பொருளாதாரம் வரும், அந்த பொருட்கள் வந்து சேரும், அந்த இணைப்புகள் ஏற்படும். இயேசு நாமத்தில் வாசல்கள் திறக்கும், நன்மைகள் நடக்கும், உயர்வுகள் வரும், மேன்மைகள் வரும். கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்காக செய்வார். இயேசு நாமத்தில். இதுதான் நம்ம செய்றோம். Come on, இதுதான். இப்ப என்ன பண்ணீங்க தெரியுமா? You designed your future. நம்ம எதிர்காலத்தை நம்ம டிசைன் பண்ணோம் நம்மளுடைய வார்த்தையினால. ஓகே, சோ இப்போ பிதாவானவர் இதை செஞ்சார், குமாரனானவர் இதை செய்றார், நம்மளும் இதை தான் அவர் செய்ய சொல்றார். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ எல்லாரும் ஹீப்ரூஸ் சாப்டர் 1க்கு வாங்க. அதோடைய முதல் 3 வசனங்களை உங்களுக்காக நான் படிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இப்போ பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசினார், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யாராலையுமே முழு வெளிப்பாடை கொண்டு வர முடியல தேவனை பற்றி. ஆனால் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஆனால் இப்போ தேவன் யார் என்ற முழு வெளிப்பாடை குமாரன் மூலமாக கொடுத்துட்டார். முதல் வந்து பாட்டா கெச்சிச்சு, முழுசா கிடைக்கல. ஆனால் இப்போ குமாரன் மூலமா சகலத்தை வெளிப்படுத்துறார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். வார்த்தை கொண்டு உண்டாக்கினார். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்துவானவர். 3வது வசனம், முக்கியமான வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். ஜீசஸ் பிதாவுடைய மகிமையின் பிரகாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா எப்படிப்பட்டவர் இயேசுவை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பிதா நல்லவரா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து. பிதாவானவர் சுகமளிக்கிறவரா? ஆமென், கண்டிப்பா. எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து. பிதாவானவர் கரிசனை உள்ளவரா? ஆமா, 100%. எப்படி தெரியும்? ஜீசஸ் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். பிதாவானவர் நன்மை செய்கிறவரா? நிச்சயமா அவர் நல்ல தகப்பன். எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்து மூலமா. அப்ப ஜீசஸ் தான் பிதாவை வெளிப்படுத்தினார். பாருங்க அப்புறம் என்ன இருக்குதுன்னு பாருங்க அந்த வசனத்துல. அவருடைய தன்மையும் சொரூபமாய் இருந்து, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறார். கவனிச்சீங்களா? He upholds all things by the power of his word. யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறார்? ஜீசஸை பத்தி. ஜீசஸ் சர்வத்தையும் எப்படி தாங்குறாரா? எப்படி uphold பண்றார்? உலகத்தையே, எல்லா விஷயத்தையும் ஜீசஸ் தாங்கி பிடிச்சிருக்கிறார். நம்மளையும் அவர் தான் தாங்கி பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தாங்கி பிடிச்சிருக்கிறார். எப்படி தாங்கி பிடிச்சிருக்கிறாரா? சகலத்தையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால. ஓகே, அவருடைய வார்த்தையின் வல்லமையினால. இப்போ நம்ம ஒரு புது விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம். பாரு, நல்லா கவனிங்க. பிதாவானவர் சகலத்தையும் எப்படி உண்டாக்குனார்? வார்த்தையினால. வெரி குட். எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையினால. இப்போ பிதாவை போலவே இருக்கிறவர் யாரு? பிதாவை வெளிப்படுத்த வந்தவர் யாரு? ஜீசஸ். ஜீசஸ் சர்வத்தையும் எப்படி தாங்குறாரா? இப்ப படிச்சோம்ல. How does he uphold everything? By the
பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையினால. ஓகே, சோ பிதாவானவர் சகலத்தையும் வார்த்தையால உண்டாக்குனார். பிதாவை போலவே இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவ சகலத்தையும் வார்த்தையால தான் தாங்குறார். இப்போ நம்மலாம் யார் மாதிரி இருக்கிறோம்? ரோமர் 8:29 வாங்க. ரோமர் 8:29. ரோமன்ஸ் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, நம்ம தான் அது முன்னறிந்தார். முதல்ல நம்மளை பத்தி தெரிஞ்சிருந்தார்ல, அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன அருமையான தேவன் பாருங்க. நம்மளை பத்தி முதல்ல எல்லாம் தெரிஞ்சும் நம்மளை கூப்பிட்டாரு. அப்படின்னா அவருடைய கிருபை நம்மளை வழி நடத்த போதுன்னு அர்த்தம் இல்லையா? முன் அறிந்தவரை நல்லா கவனிங்களா, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை, நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நம்மளை பத்தி பேசுறாருன்னா ரொம்ப கூர்மையா கவனிங்க. அப்ப நம்ம யாருன்றது கத்துக்க போறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு, யார் அந்த குமாரன்? ஜீசஸ். ஜீசஸ் உடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதனால தான் நம்மளை இயேசு கிறிஸ்துவை போலவே மாத்தி இருக்கிறார். கொலோசியர் 3:10 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கிறோம். 1 யோவான் 4:17 பார்க்கிறோம், அவரை போலவே இவ்வுலகத்தில் இருக்கிறோம். கமான், அவரை போல அவருடைய நீதி நமக்குள்ள இருக்குது, அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ள இருக்குது, அவருடைய அதே அங்கீகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவரை உயிர்த்தெழ செய்த அதே வல்லமை நமக்குள்ள இருக்குது, அவருக்குள்ள இருக்கிற தேவ அன்பு அதே நமக்குள்ள இருக்குது. அப்ப நம்மளை யார மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவை போல. இப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பிதாவானவர் சகலத்தை எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையினால. அவரை போலவே ஒருத்தர் அனுப்பி வச்சார். யார் அது? ஜீசஸ். ஜீசஸ் சர்வத்தையும் எப்படி தாங்கினார்? எபிரேயர் 1:3 எப்படி தாங்கினார்? வார்த்தையினால. இப்போ வார்த்தையினால அவர் தாங்குறார்ல. இப்போ நல்லா கவனிங்க, அவரை போலவே நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். கம் ஆன், நம்மலாம் யார் மாதிரி இருக்கிறோம்? ஜீசஸ் உடைய சாயல்ல. அப்ப நம்ம எப்படி தாங்கணும் சகலத்தையும்? நம்ம எப்படி நம்ம எதிர்காலத்தை சிருஷ்டிக்கிறோம்? நம்ம எப்படி டிசைன் பண்றோம்? நம்ம எப்படி வாழ்றோம்? சத்தம் பத்தல. நம்ம எப்படி வாழ்றோம்? பிதா எப்படி செஞ்சு முடிச்சார்? இயேசு எப்படி செஞ்சு முடிச்சார்? நம்ம எப்படி செஞ்சு முடிக்கணும்? ஏன்னா நம்மள ஜீசஸ் மாதிரியே பண்ணாரு, ஜீசஸ் பிதா மாதிரியே இருக்கிறார். அப்போ தேவனுடைய சாயல படைக்கப்பட்டவங்க தேவனை போலவே செயல்படணுமா இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வார்த்தையினால, இல்லைன்னா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தையை நான் பேசுறதுனால என் வார்த்தையை நான் தாங்க முடியும். தாங்கிறது தேவன், தாங்கிறது தேவனுடைய வார்த்தை. ஆனா பேச வேண்டியது யாரு? நம்ம. நம்ம வார்த்தைகளால நம்ம வாழ்க்கையை தாங்க முடியும். You can uphold your world, your life by your words when you speak the word of God. When you take the word and speak it, you can uphold your world. நம்ம உலகம் ஐயோ சீர்கெட்டு போயிடுச்சு, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த பலவீனம். வார்த்தையை பேச கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தாங்க கத்துக்கிட்டோம். வாழ்க்கையை தாங்க கத்துக்கிட்டோம். இப்போ நம்ம சொல்ல தெரியுமா, என்ன ஜெபத்துல தாங்குங்க பிரதர், இந்த மாதிரி வார்த்தை கேட்டுக்கிறீங்களா? என்ன தாங்க பிரதர், நீங்க ஜெபத்துல தாங்க தயவுசெய்து அப்படின்ட்டு ஒரு ஜெப குறிப்பெல்லாம் தருவாங்க. அது நம்மளும் ஓப்பனாக இருக்கணும். யாராக இருந்தாலும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், என்கிட்ட கொடுக்கலாம், நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஏன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள உங்களுக்கு ஒரு சில வாரங்களாம் நீங்கள் அதே இடத்துல உட்காரதா தான் நீங்கள் அறிமுகமாயிட்டுப்பீங்க, அவங்கள்ட்ட கூட சொல்லலாம் எனக்காக ஜெபம் பண்ணிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வார்த்தையின் வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாரும் என்ன ஜெபத்தை தாங்குங்கன்ட்டு நிறையா பேர்ட்ட நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்க போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம தாங்குறது. இப்போ ஜெபம் பண்ணுறது நல்ல விஷயம், ஒருத்தர் ஜெபம் கேட்டுக்கிறதும் நல்ல விஷயம் தான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய விசுவாச சகாயம் உதவி நம்மளுக்கு தேவைப்படுது, அது நிச்சயமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யாரும் உங்களை ஜெபத்தில் தாங்கலைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் வாயின் அறிக்கையினால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தாங்க முடியும். சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பதர் எனக்காக என்ன ஜெபத்தில் தாங்க பதர், இந்த விஷயத்த ஜெபத்தில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, பதர் எனக்காக ஒரு வேளை சாப்பிடாம ஜெபம் பண்ணுங்க பதர் அப்படின்னு. இந்த மாதிரி 3 பேர் வந்துட்டீங்கன்னா எப்போ சாப்பிட்றது நான் சொல்லுவாங்களா? எப்போ சாப்பிட்றது? ஆனால் ஜெபத்தில் தாங்குங்கன்றது நல்ல விஷயம். We can all do that for each other. But more than that, what if you don't have a prayer partner? What if you are not able to reach the pastor? யாருமே ஜெபம் பண்றது இல்லைன்னு போது கவலைப்பட தேவையில்ல. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. வார்த்தை நீங்க எடுத்து நீங்க பேசுறீங்க, எது சீர்குலைஞ்சு போகுது, எது அசைவாடிட்டு இருக்குது, எது அலங்கோலமா போயிட்டு இருக்குது, உங்க வார்த்தையால, வார்த்தை எடுத்து நீங்க பேசுறதுனால அது உங்க வார்த்தையால உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தாங்க முடியும். ஆமென். கம் ஆன். நம்ம சர்ச்ல நிறைய அற்புத அதிசயங்கள் நடந்துட்டே இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சில டெஸ்ட்மனிஸ் என்னன்னா, நாங்கள் ப்ரேயர் பண்ணாமல் ஒரு சுகம் நடக்கும் தெரியுமா? பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண அப்படின்னு இல்லாமல் அவங்களே ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அவங்களே பெற்றுக்கொண்டிருப்பாங்க, அவங்களே அற்புதத்தை அனுபவிச்சிருப்பாங்க பாரு. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய வெற்றி. ஏன்னா நம்ம சர்ச் வந்து பாஸ்டரை சார்ந்து நடக்கிற சபை இல்லை, பாஸ்டரே ஆண்டவரை சார்ந்து தான் வாழ்ந்துங்கிறார். புரியுது? அவருடைய தழும்புகளால் தான் சுகமாகறீங்க, ஏன் தழும்புகளால் இல்லை. சரியா? நானே அவருடைய தழும்புகளால் தான் சுகமாக. அப்போ நம்ம சர்ச் வந்து சுவிசேஷத்தை சார்ந்த சபையாக இருக்கும்னு நான் விருப்பப்படுறேன். பாஸ்டரை கனப்படுத்துகிறோம், லீடர்ஷிப்பை கனப்படுத்துகிறோம்,
நம்ம லீடர்ஷிப் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றோம். அவர் மூலமா கர்த்தர் பேசுறாரு, லீடர் மூலமா கர்த்தர் தரிசனத்தை ரிலீஸ் பண்றாரு, பர்சனல் கவுன்சிலிங் எல்லாமே கிடைக்குது. ஆனா நம்பிக்கை யார் மேல? பாஸ்டர் நம்பித்தான் நான் வாழ்ந்த பார் அப்படி சொல்லிடவே கூடாது. நம்ம யாருமே அவரும் ஒரு மனுஷன் தான், அவரை நம்புறோம், நம்ம அவரை பிடிச்சிக்கிறோம். நம்ம சில நேரத்தில் பாஸ்டர் அவைலபிளா என்ன பண்றது? வார்த்தையை நீங்க பேசுங்க. நீங்க வெற்றி சிறக்கலாம், நீங்க பிசாசை துரத்தி அடிக்கலாம், நீங்க வியாதியை துரத்தி அடிக்கலாம். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் உங்களை வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை நான் பேசுறதுனால என் வாழ்க்கையை நான் தாங்க முடியும். தேவன் உலகத்தை வார்த்தையால படைச்சார், இயேசு உலகத்தை வார்த்தையால தாங்கினார். அவருடைய சாயல உண்டாக்கப்பட்டனா என் வார்த்தையினால என் வாழ்க்கையை வடிவமைக்கலாம், என் வாழ்க்கையை பத்தி எழுத கத்துக்கலாம், வரைய கத்துக்கலாம், என் வாழ்க்கையை நான் தாங்க கத்துக்கலாம். அப்போ மனுஷர்கள் இல்லாத பட்சத்தில் கூட பிரச்சனை இல்லை, அவருடைய வார்த்தை நம்மளுக்கு அவைலபிளா இருக்குது. நம்ம சர்ச்சுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தாயார் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ மறிச்சிட்டாங்க, அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாள் நான் எல்ஆர் நகரில் இந்த ஏரியா வழியாக நடந்து போவோம். முதல்வனுக்கு எனக்கு அவ்வளோ டைம் அவைலபிளாக இருந்துச்சு. என்னுடைய ஊழியமே வேறு மாதிரி இருந்துச்சு. சாயங்காலம் 4 மணிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா நைட்டு 10-11 மணி வரைக்கும் நடந்து தான் இருப்பேன். அப்படின்னா ஏரியா ஃபுல்லாக நடந்துகிட்டே இருப்பேன். ஒரு வீடாக ப்ரேயர் பண்ணுவேன். வழியில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேசுவேன், அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுவேன். சின்ன பசங்க தான், அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் விளையாடின்னு இருப்பேன். பம்பரம் விளையாடின்னு, டிச்சு விளையாடின்னு, அப்படியே ப்ரேயர் கொண்டு போய்ட்டு வாங்கடா உட்காருங்கடா அப்படின்னு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டு குத்து அனுப்பி விட்டு. ஸோ என் கூட ஒரு சில பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி தம்பிமார்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி பிடிச்சின்னு வந்தவங்க ஒரு சில பேர் இன்றைக்கி பிடிச்சின்னு வந்தவங்கன்ட்டேனே. அது மாதிரி ஒரு சில பேர் இன்றைக்கி நம்ம சர்ச்சில் வர்ஷிப் லீடர்ஸாகவும் நம்ம சர்ச்சில் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அது ஒரு அருமையான விஷயம். ஸோ அப்படி நான் என்ன பண்ணுவேன், நடந்து போயினே இருப்பேன். ஏதாவது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா நான் போய் ப்ரே பண்ணிடுவாங்க. சரி, சில டைம் எப்படி ஒரு டைம் ஒரு 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 தெருவில் இப்படி நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சந்து நடந்து போயிட்டு இருக்க, ஒரு வீட்டில் ஒரு சத்தம். என்னடா சத்தம் வருது? இப்போது வீடு திறந்துருக்குது. இப்படி போகும்போது இப்படி நம்ம பார்த்தா ஒருத்தர் கீழே உருண்டிங்கிறாங்க. ஒரு லேடி ஒருத்தர் இப்படி உருண்டி பண்ணிங்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு நான் ஜம்ப் பண்ண ஞாபகம் எனக்கு இருக்குது, அவங்க வந்துக்கிறாங்க ப்ரேயருக்குன்ட்டு. ஸோ இந்த வழியாக போகிறேன், நான் அப்படியே அந்த தெருவில் நின்ட்டேன். ஏன்? ஏதோ ஒரு பிரச்சனை, பிசாஸ் பிரச்சனை, வெளியே வந்து யார் தேடுவார், அப்போ நான் அவைலபிள் ஆகிறேன். நான் ஜம்ப் பண்ணால் அவங்க சுகமாக போகிறாங்க நிறைய. ஸோ அதே மாதிரி அவர் வந்தார், புதர் வாங்க புதர் வந்து ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ண பிசாஸ் போயிடுச்சு, அவங்க விடுதலை ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். அப்படி தான் ஒரு நாள் இப்படி நடந்து போகிறேன். ஒரு சின்ன பசங்களுடைய சத்தம் கேட்குது. ஸ்கூல், அங்கன்வாடி ஸ்கூல். அதில் போகிற ஒரு ஆயம்மா, அவங்க தான் நத்தின்கிறாங்க, அவங்க தான் டீச்சர். அங்கன்வாடி ஸ்கூல்லலாம் ஆயம்மா தான் டீச்சர், டீச்சர் தான் ஆயம்மா, எல்லாருமே அதை மாதிரி அப்படியே மாற்றி அப்படி நடந்தார். நான் போகிறேன், அவங்கள்ட்ட பேசுகிறேன். இங்கே எவ்வளோ நல்ல ஒரு ஷெட் ஒன்று இருக்குது. நான் ஞாயிற்றுக்கிழமை சின்ன பசங்களுக்கு ஒரு ப்ரேயர் நடத்துகிறேன். ஏற்கனவே ஒரு 3 இடத்துல நத்தின்கிறோம். ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணி 4வது இடமா ஒரு சண்டே ஸ்கூல் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ஆயம்மாவை பற்றி தான் ஒரு டெஸ்ட் பண்ணிப்பார். அவங்க பேர் சகாய மேரி அப்படின்னு. சகாயமான் நாங்கள் கூடுவோம். அவங்க ரொம்பவே ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றவங்க, பெரிய சகாயம் பண்ணுறவங்க, உண்மையாக அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே. ஆனால் வயசானவங்க. ஒரு நாள் பல நாட்கள் உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் எந்திரிக்கிறது கூட ரொம்ப கஷ்டன்ற அளவுக்கு பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் போய் ஜெபம் பண்ணோம். சில தடவை போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ண முடிஞ்சது, விசிட் பண்ண முடிஞ்சது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் கம்ப்ளீட்டாக சுகமாக சர்ச்சுக்கு வந்தாங்க ஒரு நாள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் பாரு உனக்கு அப்படின்ட்டு. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல அவங்க செத்து போன அத்தை வந்தாங்களாம். இப்போ எத்தனை பேர் தெரியும்? செத்து போன ஆவிகள் பிசாஸ் ஆவிகள். செத்து போன ஆவி ஆத்மா தேவனுடைய சமூகத்துக்கு போகுது. இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க பரலோகத்துக்கு போகிறாங்க. இயேசுவை ஏற்றுக்காதவங்க கர்த்தர் அனுப்புறதுல அவங்களே போயிடுறாங்க நரகத்துக்கு. கர்த்தர் அனுப்ப தேவையில்ல. ஏன்னா அவங்க தான் ஒதுக்குனாங்க தேவன் அவங்கள ஒதுக்கல. ஸோ தே கோ டு ஹெல். புரியுதா? ஸோ செத்து போன ஆவிங்களே அப்போ கரெக்டாக அந்த டீட்டெயில சொல்கிறாங்களே பதர். அது எந்த ஆவி தெரியுமா? செத்து போனவங்க மேலே இருந்த ஆவி. அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியுமே, எல்லா டீட்டெயில் அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க அத்தை கனவுல வந்து இவங்க படுக்கையாக இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து அவங்க சொன்னதை நான் எழுதி வச்சேன் அன்றைக்கே. அதை அப்படியே டைப் பண்ணி எத்தனை வந்தேன் இன்றைக்கி சொல்லான்ட்டு. அம்மாடியே வந்துருமா, உனக்கு ஏமா அவ்வளோ பிரச்சனை, நீ வந்துரு அம்மாடி அப்படின்னாங்களா. இவங்க சொல்கிறாங்க என்கிட்ட உட்காந்து அப்படி சொல்லிப்பா வந்துரு அம்மாடின்னு. நீங்கள் என்னம்மா பண்ணேன்னா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் எந்திரிச்சு உட்காந்து அடி செருப்பால சாத்தானே யாரை கூப்பிடுறேன். இவங்க சொல்ல அடி செருப்பால சாத்தானே யாரை கூப்பிடுற? எனக்கு 2 மகன் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கல நான், அதுக்குள்ள என்னை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டேன்ப்பா நான். அப்புறம் ஏச்சு வந்துட்டு எனக்கு உடம்பு சரியாச்சுன்றாங்க அந்த அம்மா. அப்புறம் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யோசிச்சு பாரு, அடி செருப்பால பாஸ்டருங்க அப்படியே கேட்டார் அவரு. அடி செருப்பால அது பிரதர் கால் பண்ண அப்படியே சொன்னார். அடி செருப்பால் அது ஃபோனை எடு. இல்லை ஒரு சில பேர் தும்முறதுக்கெல்லாம் அது சொல்லுவாங்க. இருக்கிறீங்களா அந்த மாதிரி ஜனங்களை பார்த்து? ஆச்சு அடி செருப்பால் சாத்தான்னு சொல்லுவான். நானும் வந்து மூக்க நோண்டி விட்டேன். எங்கேயோ போயின்னுக்கிறேன் நான், வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகள். இப்போ அப்பாலே இப்போ சாத்தானேன்றது பைபிளில் இருக்குது.
ஆனா அடி செருப்பால சாத்தானே அப்படின்ற அவங்களுக்கு ஏதோ ஒன்று வந்துச்சு பாரு. அந்த நேரத்துல பிசாசன் அம்மாடி வந்துடுற மாதிரி, நீ அம்மா அவ்வளோ பிரச்சனை அத்தை வராத்த அப்படின்னு சொல்லாம இவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு பாரு. இது பிசாசு சாவுறது கூப்பிடுங்கிறான் அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காந்து அடி செருப்பால சாத்தானே. யோசிச்சு பாருங்களேன், வார்த்தையின் வல்லமையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பேய் பிசாசு பூதமா இருந்தாலே பிரச்சனை இல்லை, ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சு வெளியே வரலாம். ஏன்னா வார்த்தையில் ஆண்டு வல்லமை வச்சிருக்கார். எஸ்பெஷலா கர்த்தருடைய வார்த்தை அறிந்தவர்களுக்கு வல்லமையே வல்லமை, அது வேற. ஏன்னா வார்த்தையில வல்லமை இருக்குது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அடி இல்லை அப்படி சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தையின் வல்லமையை பயன்படுத்துங்க. சும்மா பிசாசு கிட்ட அடி வாங்கினே எங்க செத்து போன அத்தை வந்து அடி அடிச்சு போனாங்க, தூத்து சொந்தக்கார பெரியமா ஒரு காரி துப்பிட்டு போனாங்க கனவுல பேசிருக்காது. பிசாசுக்கு எகேன்ஸ்டா நம்ம நிக்கணும், வியாதிக்கு எகேன்ஸ்டா நம்ம நிக்கணும். இல்ல பிரதர் வந்தாருன்னா அவர் வாதிக்கு எகேன்ஸ்டா நிற்பாரு, அவர் நிற்பாரு. அவர் வரலன்னா என்ன பண்ண முடியும்? அவருக்கு ஒரு குடும்பம் இல்ல, அவருக்கு பசங்க இருக்கிறாங்க பாவம், அவரே கண்ணை மூட முடியாம இருக்கிறாரு. 12:30 மணி 12:45 நைட்ல பசங்க தூங்கலையா அப்படின்னு. அவர் வந்தா நல்லது, வரலன்னா என்ன பண்ணுறது? வார்த்தை இருக்குது, வார்த்தை எடுத்து வாயில வைக்கிறோம், நம்ம பேசுறோம். இயேசு நாமத்தில் வியாதியே வெளியேறு, உனக்கு இடம் இல்லை, பலவீனமே உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை, என் வாழ்க்கையை விட்டு நீ வெளியே போ. நம்ம இதுதான் செய்யணுமா இருக்குது. நம்ம வாயின் வார்த்தைகளால் நம்ம எதிர்காலத்தை நம்ம வடிவமைக்க முடியும். எத்தனை பேர் ஒரு பிரகாசமான எதிர்காலம் வேணும்னு உண்மையா விருப்பப்படுறீங்க? நல்ல விஷயம். வாயின் வார்த்தைகள் மூலமா அந்த எதிர்காலத்தை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல வாழ்க்கைன்றது சடார் நடுக்கிறது இல்லை, அப்படியே ஓவர் நைட் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா கவனிங்க, ஓவர் நைட் டக்குன்னு அப்படியே ஒரே நடுராத்திரில அப்படியே அத்தை ராத்திரியில் அப்படியே அவன் அரசன் ஆயிட்டான். அந்த 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 மாதிரி விஷயத்த பாரு, அந்த விஷயத்த கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்குறோம். டிவைன் ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் we live to God. ஆனா வார்த்தை எடுத்து பேசி வேதத்தின் பிரமாணங்களை, வேதத்துடைய பிரின்சிபல்ஸ், ஞானத்தின் கோட்பாடுகளை ஒபே பண்ணி ஃபாலோ பண்றது நம்மளுடைய பங்கு. அங்கங்க சர்ப்ரைஸ் பண்றது கர்த்தருடைய வேலை. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு செய்ய சொன்னதை விசுவாசத்தின் மூலமா, அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சதின் அந்த தைரியத்தின் மூலமா செய்ய வேண்டியது நம்மளுடைய பங்கு. ஆமென். அதான் நம்ம செய்யணுமா இருக்குது. ஸோ நல்ல வாழ்க்கை வேணுமா? இப்பத்துல இருந்தே நீங்க டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு யார் யார் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? யூ கேன் கோ பேக் 5 years ago. ஏதோ ஒரு நாள் ஒரு நல்ல செய்தி கிடைச்சிச்சு, அந்த நல்ல செய்தி நீங்க அறிக்கை செய்ய ஆரம்பிச்சீங்க, அந்த நல்ல செய்தியை பேச ஆரம்பிச்சீங்க, யார்கிட்ட பேசும்போது அதை நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. இன்னையில இருந்து 5 வருஷத்துல உங்க வாழ்க்கை இதோட மேன்மையா இருக்கணுமா? இன்னையில இருந்தே பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கிற மாதிரி பேசுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி பேசுங்க. வாட் இஸ் த இமேஜ் தட் யூ ஹேவ் ஆஃப் யுவர் செல்ஃப்? உங்களை பத்தி என்ன கனவு உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? உங்க வாழ்க்கை இன்னும் 5 வருஷத்துல எப்படி இருக்கணும்ன்ற ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுக்குறார். முக்கியமா ஜெபம் முடிச்சிட்ட பிறகு, பிக்சர் பார்த்துட்ட பிறகு இல்லை, பிக்சர் பார்த்த பிறகு அது பிக்சர்ல என்ன ஆகுது அப்படியே நம்ம வாழ்க்கையில வர மாதிரி இருக்கும். புரியுதா? நான் கூட ஆட்டோ ஓடுறேன் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க ஒரு காலத்துல. ஏன்னா எங்கள் தலைவர் ஆட்டோ ஓட்டுறாரு, நானும் ஓடுறேன் அப்படின்னா அதை பிக்சர் பார்த்துன்னு வர்ற இதை சொல்ல. ப்ரேயர் நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசுறீங்க, தனிப்பட்ட ஜெப நேரம், உங்களுடைய ரகசிய இடம், உங்களுடைய மறைவான இடம், உங்கள் சீக்ரெட் பிளேஸ்ல கர்த்தரோட ஜெபம் பண்ணுறீங்க தெரியுமா? ஜெபம் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வர்ற விருப்பங்கள், குடும்பத்தை பற்றின விருப்பங்கள், பிள்ளைகளை பற்றின விருப்பங்கள், அதை எழுதுங்க, அதை அறிக்கை செய்யுங்க. அது நிமித்தம் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வடிவமைக்க முடியும். ஹல்லேலூயா. கைவர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் வார்த்தைகளால என் எதிர்காலத்தையே நான் வடிவமைக்க முடியும். இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் விசுவாச அறிக்கையினால நான் வெற்றிகள் அனுபவிக்க போறேன், நான் ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க போறேன், நான் நன்மைகள் அனுபவிக்க போறேன். இதை தான் வேதத்தில் அநேகர் கத்துக்கிட்டாங்க. வெற்றியை பார்க்கறதுக்கு முன்னாடி வெற்றியை பேச கத்துக்கிட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்மளுடைய தாவீது. இப்ப தாவீதுன்ன உடனே நம்மளுக்கு ஒருத்தர் தெளிவா ஞாபகம் வர்றாரு. இன்னொருத்தர் யார்? அது கோலியாத்து. இப்ப கோலியாத்தை தாவீது சந்திக்கிறாரு, ஜெயிச்சுட்டா வந்துடுறாரு, தலையை வெட்டிட்டு வந்துடுறாரு. அப்படியே வரும்போது தலையோட தான் வர்றாரு. அந்த அளவுக்கு வெற்றி கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தாவீது பேசுறாரு. ஏன்னா வெற்றியை பார்க்கறதுக்கு முன்னாடி வெற்றியை மனதில் பார்க்கணும். வெற்றியை மனதில் எப்படி பார்க்கறது? வார்த்தையில பார்க்கணும். வார்த்தையில பேசுறது மனதில் ஒரு படத்தை உண்டாக்குது. எழுதிங்க பார்க்கலாம். Your words will create a picture in your mind. இந்த பிரமாணம் மிக முக்கியமான பிரமாணம். This principle is a very important faith principle. Your words will paint a picture in your heart. எப்ப பார்த்தாலும் நான் தோல்வி, நான் தோத்து போனவன், என் வாழ்க்கை தெரியல, எனக்கு வாட்சது தெரியல, நான் வாட்ச் கட்டின வாட்ச் தெரியல, என் வாக்கு தெரியல, என்னுடைய வழி தெரியல, ஐயோ நான் ஏன் தான் உயிரோட இருக்கிறனோ, அந்த கட்சிப் தெரியல, இந்த சர்ச்சில் வர வந்து உட்காந்து பாஸ்டர் தெரியல, அவர் குச்சார தண்ணி கூட தெரியல அப்படின்னு வேற இப்படியே பேசணும். என்ன பண்ணிங்கிறது தெரியுமா? you know what we are doing? நம்ம வாழ்க்கை அப்படி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம அப்படியே டிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய மைண்ட்ல உட்கார். அப்ப நம்ம மைண்ட்ல என்ன வரும்? நான் ஒரு வேஸ்ட், நான் ஒண்ணு இல்லை, நான் தோத்து போனவன். ஏன்னா அதானே பேசின்னு இருந்தோம். ஸோ மைண்டால என்ன ஆயிடுச்சு? தோத்து போனவன், ஒண்ணு இல்லாதவன், வேஸ்ட், உருப்படாதவன். ஏன்னா இதை தான் வாய் திறந்து பேசின்னு இருக்கிறோம். என்னென்ன பேசுறோமோ அது நம்ம மைண்ட்ல ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுது. இது ஒரு யூனிவர்சல் லா. இது கர்த்தர் இப்படி தான் மனுஷனை படைச்சிருக்கிறார்.
இப்போ அந்த படத்தோட இன்னும் பேசினா இன்னும் வல்லமையாக வருது நம்மளுடைய வார்த்தை. அதனால தான் வார்த்தைகளை மாற்றணுமா இருக்குது. லாஸ்ட் வீக் நம்ம கற்றுக்கிட்டோம், விசுவாச அறிக்கையை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? விசுவாச அறிக்கையுடைய 3 பலன்கள் கற்றுக்கிட்டோம் லாஸ்ட் வீக். வந்து த பிளஸிங்ஸ் ஆஃப் ஃபெய்த் கன்ஃபெஷன். அதில் 2வது ஆசீர்வாதம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? விசுவாச அறிக்கை மனதை புதுப்பிக்குது. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? விசுவாச அறிக்கை மனதை புதுப்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நீதிமான், நீதியின் ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தம், நான் நல்லா வாழ போறேன், ஆசீர்வாதமா இருக்க போறேன், நீதிமான் பனையை போல் செழிப்பான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நானும் செழிக்க போறேன், பஞ்ச காலத்தில் கூட செழிக்க முடியும் இந்த பனையால, அதனால நான் நல்லா இருக்க போறேன். இப்போ இந்த வார்த்தை உங்க உள்ளத்துல ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுது. அப்ப யாரோ ஒருத்தர் ஒரு நெகட்டிவான நியூஸ் கொண்டு வரும்போது நீங்க ஈஸியா கவுண்டர் பண்ணிடுறீங்க. ஏற்கனவே ஒரு படத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, வேதத்துல இருந்து ஒரு படம் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீங்க கவலைப்பட தேவையில்லை. வார்த்தையினால உங்க வெற்றியை நீங்க வடிவமைக்க முடியும். அதை தான் தாவீது பண்ணார். பார், கோலியாத்தை கல்லால அச்சாரு, அதுக்கு முன்னாடி சொல்லால அச்சாரு. எப்படி பார்க்குறோம் பாங்க எல்லாருமே. 1 சாமுவேல் 17:44. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். ஸோ வந்த உடனே திட்டுறான், வாடாப்பா உன் கறியெல்லாம் எத்தினான்னு பறவைங்களுக்கு போடுறேன், காட்டு மிருகங்களுக்கு போடுறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். இந்த டைலாக்ல கோலியாத் கன்ஃபியூஸ் ஆயிருப்பானா இல்ல? என்ன வெளிப்பாடு பாருங்க தேவனை பத்தி. கோலியாத்தை பத்தி என்ன சொல்றான்? பெலிஸ்தன். he only mentions Philistine. Philistine ஒரு தடவை கூட மகா சரீரம், ராட்சசன், பெரியவன், வசரமானவன், அந்த வார்த்தை பயன்படுத்துறதே இல்லை ஒரு தடவை கூட. ஆனா தேவன் வந்த உடனே ஒரு ஆழமான வெளிப்பாடு. என்னென்ன வார்த்தைகளை சொல்லி வர்ணிக்கிறார் பாருங்க தேவனை. அவர் சொல்றாரு, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஓ கம் ஆன், ரிசல்ட். எது பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதை பேசுறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட 1000 அடி வாங்கினாலும் அப்படியே சொன்னாரு, இன்னைக்கு நீ என்ன மூஞ்சில குத்துனாலும், இன்னைக்கு ஒருவேளை நான் உருண்டி பிறண்டி அப்படிக்கான ரத்தம் என் மூக்கில் வந்தாலும் இல்லை, அதெல்லாம் பேசவே இல்லை. எது பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பேசவே இல்லை. அப்படியே அவாய்ட் பண்ணிட்டார். இந்த பையன்லாம் வந்திருக்குமா இல்லையா? அவருக்கும் 17 வயசு பையன் வந்திருக்குமா இல்லையா? 17 வயசு பையன் எக்ஸாம் எழுதும் போதே 1000 எண்ணம் வருது அவனுக்கு. இவனுக்கு வந்திருக்காதா? யோசிச்சு பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டிசைன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வெற்றியை டிசைன் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படி கொல்ல போறேன், கொன்னுட்ட பிறகு என்ன பண்ண போறேன் இப்பவே பேசுறான். டிசைன் பண்ணிட்டு இருக்கிறான், எதிர்காலத்தை வடிவமைச்சிட்டு இருக்கிறான். உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, அப்பவே பிளான் பண்ணிட்டான் அவன், தலையை வெட்டணும்னு பிளான் பண்ணிட்டான் அவன். சரி, தலை உன்னிடத்துல இருந்து வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம். கோலியாத் தாவீதை பார்த்து சொல்றான், உன் கறியை நான் ஆகாயத்து பறவைங்களுக்கு காட்டு மிருகங்களுக்கு தரேன்னா. தாவீது சொல்றான், நான் உண்டு மட்டும் இல்லை பை, பின்னாடிக்கிறானுங்களே ஒட்டுமொத்த ஜனத்தை தரேன்றான். எல்லாரும் தான் அண்ணா அண்ணா உண்டு, தம்பி உண்டு, திரும்பி நீர் உண்டு, எல்லாருமே அச்சு சாவடிக்க போறேன்றாரு இவர். சாவச்சு உங்க பணங்களை, ஏற்கனவே பணத்தை பாத்திரம் பாரு, இதெல்லாம் என்னது? he is framing the future, he is speaking out what he wants to see. உன்னை கொன்னு உன் தலையை வெட்டி அங்க இருக்கிறவங்க எல்லாம். அப்போ தாவீது அங்க போகும்போதே இந்த பிளானோட போறான். ஆண்டவரே நன்றி இயேசுவே, உன்னை அடிக்க எனக்கு சகாயம் பண்ணுங்க. இயேசுவே இல்லை பிதாவே, இல்லைன்னா பிதாவே கூட இல்லை, யெகோவா தேவனே காப்பாத்துங்க. உன்னை அடிச்சு சாவச்சு உன் தலையை வெட்டி பின்னாடி அத்தனை பேர் பொணமாக்கி பறவை நிறையாக்குதுங்க, பறவைங்களுக்கு போட்டு காட்டு மிருகம் அந்த பக்கம் தான். கோலியாத் சொல்றான், வாடா வா வா, உன் மாம்சத்தை காட்டு பறவைங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் போடுறேன் நானு. தாவீது சொல்றான், ஆக்சுவலா நானும் அதை மாதிரி தான் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இதா சொல்றேன் பாரு, கர்த்தர் உன்னை என் கையில தருவாரு, நான் உன்னை கொன்று உன் தலையை வாங்கி உன்னோடது மட்டும் இல்லை, அத்தனை பேர் தான் பிளான் போட்டேன் நான். எல்லாருடைய மாம்சத்தையும் நான் பறவைங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் போட போறேன். அப்புறம் பாரு அடுத்த அதே வசனம், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47 வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். Come on, what did he do? Frame the victory. He designed the victory. எதனால? நடக்க போற, பார்க்க விரும்புற அந்த விளைவை, அந்த தீர்வை வாயினால ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டார், வார்த்தையினால ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டார். அதே போல கர்த்தர் செஞ்சு முடிக்கிறதுக்கு சகாயம் பண்ணார். ஏன்? விசுவாச அறிக்கை, அதுக்கப்புறம் விசுவாச செயல். விசுவாச அறிக்கை, வாட் எவர் யூ ஃபேஸ் இன் யோர் லைஃப்,
You've got to start confessing the right things about it from the scripture. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சரியான காரியங்களை நீங்கள் பேச கற்றுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கோலியாத், ஒரு சில பேருக்கு பண கஷ்டம் ஒரு கோலியாத்தாக இருக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு பிள்ளை, அடங்காத ஒரு பிள்ளை, இல்லைனா மனைவியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சொந்தக்காரங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களை குத்தி குத்தி பேசுகிறாங்க, இல்லைனா ஆஃபீஸில் யாரோ ஒருத்தர் உங்களை வளர விட மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு சம்பவம் பார் உங்கள் வாழ்க்கையில் கோலியாத் மாதிரி இருக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு ஒரு பெரிய தடையாக இருக்குது, படிச்சது இல்லை, படிக்க மறந்தது. இந்த 10th தான், நான் 10th முடிச்சிட்டிங்களா? இல்லை, அது கூட முடிக்கிற வழியில் வந்துட்டு 10 அது கூட படிக்கலாம். எப்படி நான் முன்னேற போகிறேன், எப்படி நான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன். அப்போ ஒரு சில பேருக்கு இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த கோலியாத் மாதிரி சூழ்நிலைகள். கர்த்தர் சொல்கிறாரு, முதல் வார்த்தையை ரிலீஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் ஏற்ற நேரத்தில் அந்த தலையவே உன் கையில் குத்துறேன்றாரு. முதல் வார்த்தையை ரிலீஸ் பண்ணும். உங்கள் பிரச்சனையுடைய தலை உங்கள் கையில் இருக்கும்போது கவலைப்படாதீங்க. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை கர்த்தர் அடியோடு அழிக்க போகிறார், ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி வாயை திறந்து விசுவாச அறிக்கை செய்கிறது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. தாவீது என்ன பண்ணாரு, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயத்தை வார்த்தைகள் மூலமா ஃப்ரேம் பண்ணிட்டார். அதே போல இன்னொருத்தர் இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். அவங்க ஒரு தாய், அவங்க ஊர் பேரு ஷூனெம். அவங்க ஊர் பேரு ஷூனெம். இப்போ பிரதர் ஊர் நேம் கேட்டா ஷூனெம் சொல்லுங்கிறீங்களா நீங்க அப்படின்றீங்க. நீங்க ஊர் பேரு ஷூனெம். எலிசா அப்பப்போ அந்த ஊருக்கு வந்துட்டு போவார். அதை இந்த லேடி பார்க்குறாங்க, இவங்க ரொம்ப நல்ல வசதி இருக்கிறவங்க, கணவருக்கும் நல்ல தோட்டம் துறவெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் 2 பேரும் கொஞ்சம் வயது சென்றவங்க. சொல்கிறாங்க ஹஸ்பண்டை பார்த்து, எங்க வராரு அப்பப்போ ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் நினைக்கிறேன், இவருக்காக நம்ம ஒரு ரூம் ஒன்று கட்டிட்டோன்னா அவர் இங்கே வந்துட்டு போகும்போதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துன்னு போவார் இல்லையா. அவங்க ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிட்டாரு. நல்ல விஷயம், ஆண்டருடைய ஜனங்க மேலேயும் கர்த்தர் மேலே பக்தியான ஒரு சகோதரி இவங்க. ஸோ வீடும் கட்டிட்டாங்க. அதே மாதிரி எலிசாவும் வந்து வரும்போது போகும்போதெல்லாம் அங்கே வந்து தங்கிக்கிறார், அவரும் அவருடைய வேலைக்காரர் கெஹாசியும். ஒரு நாள் எலிசா கெஹாசியை கூப்பிட்டு கேட்குறாரு, நம்மளுக்கு இவ்வளோ செய்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வர்ற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுமா இல்லையா, கூப்பிட்டு கேள்வி உங்களுக்கு என்ன வேணுமான்ட்டு. அவங்க வந்து நிற்கிறாங்க, என்னம்மா வேணும் உங்களுக்கு, நான் ரொம்ப நல்லாகிறேன் சார், எனக்கு எதுவும் வானான்றாங்க. அவங்க இல்லை சொல்லுங்க பரவாயில்ல, உங்களுக்காக ராஜாக்கிட்ட பேசி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது திறந்த வாசல் வேணுமா சொல்லுங்க, நான் பேசுகிறேன் ராஜா கிட்ட அப்படின்னு. எலிசா அதுக்கு இல்லை நான் நல்லா இருக்கிறேன். அப்போ எலிசா பேசின்னு இருக்கும்போதே கெஹாசி வந்து காதில் பேசுகிறாரு, அவங்களுக்கு குழந்தை இல்லை ஒன்று, அடுத்த வருஷம் கரெக்டான அந்த டைம் எப்படி சரீரத்துடைய அந்த டைம் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷத்து அடுத்த தடவை உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்கும், கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். அவங்க கூட அதை கேட்கல. சில கனவுகள் நம்மளே மறந்துடும். ஏன்னா பல நாட்கள் ஆயிடுச்சு, இதெல்லாம் நடக்குமா நம்மளுக்கு. ஒரு சில கனவுகள் ஒரு சில உயர்வாக இருக்கலாம், கல்யாணம் ஆக போதா எனக்கு அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம், பிள்ளை பிறகு போதான்ற கேள்வியாக இருக்கலாம். நம்ம மறந்துடலாம் பாரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆனால் கர்த்தர் மறக்கிறது இல்லை, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு. அவர் சொல்ல இல்லை உனக்கு நல்லது நடக்கும், நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு கொடுக்குறாரு. அதே போல் ஒரு பிள்ளை பிறக்கிறான், இவன் வளர்றான். ஒரு 12-13 வயசு இருக்கலாம்னு வச்சுங்களேன். அவன் ஒரு தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய போகிறான் அவங்க அப்பாவு கூட. மத்தியான நேரத்தில் தலைவலி ரொம்ப அதிகமாகிடுது. அப்பா கிட்ட வரான்ப்பா, தலைவலிக்குதுப்பா. இப்போ எல்லாம் நல்ல அப்பா அம்மார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவரும் சொன்னார், போடா அவங்க அம்மா கிட்ட போடா அப்படின்ட்டு. கரெக்டா இல்லையா? எல்லாம் நல்ல தகப்பன்மார்கள் சொல்கிறது தானே அது. அப்பா சாக்ஸு காணாம்ப்பா, அம்மாவை கேள்றா, மற்றண்டா எடுத்து வச்சிருப்பாங்க. அப்பா பெல்ட்டை காணோம்ப்பா, அப்பா அம்மாவை கேளுப்பா, அம்மா தான்ப்பா எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் பச்சனுக்கு மதிக்கிறேன், அப்பா அண்டார்டிகா எங்கப்பா, அம்மாவை கேள்றா. அவன் தான் அம்மா தான் எங்கேயாவது எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பாங்கடா, பத்திரமா நீ எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பா அண்டார்டிகாவை, என்னடா அது அப்படின்றாரு இவர். சரி, இவர் ஒரு நல்ல அப்பா. இவர் என்ன பண்ணுறாரு, அம்மா கிட்ட கூட்டின்னு போங்கடா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் வேலைக்காரன் அனுப்பி விட்றாரு. யார் வீட்டுக்கு வரான், அம்மா மடியிலேயே படுத்து அப்படியே தூங்கி மறிச்சு போயிடுறான். பிள்ளை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். பிள்ளை இல்லாம பல வருஷம் காத்திருந்து அப்புறம் பிள்ளை பெற்று அந்த பிள்ளை மறிச்சு போறானா, எப்படி இருக்கும்? இப்போ அந்த தாய் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ற. ஏன்னா வார்த்தையில வல்லமை இருக்குது. இப்ப என்ன சொன்னாலும் அது எதிர்காலத்தை நிறைவேறதுக்கான வல்லமை இருக்குது, உண்மையா இல்லையா? சோ கேர்ஃபுல்லா வார்த்தைகளை சூஸ் பண்ணும். சோ இந்த அம்மா என்ன பண்றாங்க, 2 ராஜாக்கள் 4:23 படிக்க போறேன். இந்த அம்மா வீட்டுல இருந்து ஒரு ஆள் அனுப்பி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, ஏங்க வேகமா ஒரு கழுதை அனுப்பி விடுங்க, ஒரு கழுதையும் ஒரு ஆளை அனுப்பி விடுங்க, நான் போய் தேவ மனுஷனை பார்க்கணும், நான் போய் தேவ தீர்க்கதரிசி நான் போய் பார்க்கணும் அப்படின்னு. உடனே அவர் கேட்டு அனுப்புறாரு, ஏமா இன்னைக்கு என்ன விசேஷத்த நாளா, இன்னைக்கு பண்டிகை நாளா, இன்னைக்கு போய் நீ பாஸ்டரை பார்க்கணும்னு சொல்றியே, என்ன காரணம்? அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லி இருந்திருக்கலாம். 4 அதிகாரம் 23 பாருங்க, என்னமா ஆச்சு, இன்னைக்கு ஏன் நீ பாஸ்டரை பார்க்க போற? அப்பொழுது அவன், அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்ல, நீ இன்றைக்கு அவர் இடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள் என்ன சொன்னாரா? அதற்கு அவள், நான் என்னன்னு சொல்லுவேன், யாரன்னு சொல்லுவேன் அப்படி சொல்லியிருந்திருக்கணும். அதை விட்டு இவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? சரிதான்,
எல்லாம் சரிதான். என்ன சொன்னாங்க? சொல்ல முடியுமா அப்படி? பிள்ளை இறந்துட்டான், மடியில பிள்ளை வச்சிருக்கிறாங்க. என்னவா என்னன்னு கேட்க சொன்னார். ஐயா எல்லாம் சரியாகுதுன்னு சொல்லு போகணும். எப்படி சொல்ல முடியும் நீங்க அப்படி? அந்த வார்த்தை ஹீப்ரூல என்ன தெரியுமா? ஷாலோம். எழுதிங்க பார்க்கலாம். அங்கே என்னது ஷாலோம்னா? எல்லாம் சமாதானமா முடிவடையும், கவலைப்படாதீங்கன்னு அர்த்தம். எல்லாம் நல்லபடி நடந்து முடியும்னு சொல்றோம் தெரியுமா? all will be well, everything is all right, it's all gonna be all right, everything's gonna be all right. அதுக்கான ஈக்குவலன்ட் தான் அது. எல்லாம் நல்லபடி முடியும், கவலைப்படாதீங்க. பிள்ளை இறந்துட்டான். அவங்க அப்பா கேட்கிறாரு, என்ன ஆச்சுமா, என்னத்துக்கு கழுதை அனுப்பி விட சொல்ற, எங்க போற, தேவ மனுஷனை பாக்குறது இன்னைக்கு தான் விசேஷத்தினாலா? இதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, ஷாலோம், எல்லாம் நல்லபடி முடிவடையும். இவங்க ஒப்பாரி வச்சிருந்துருக்கணும். அதையா கேட்கிற, அதையா கேட்கிற, என்னையா கேட்கிற, பெத்த வயிறு பத்தி எரிதியா போயிட்டானே, இந்த பெரிய மனுஷனை ஏத்திருக்க கூடாதா? இவனை ஏத்துட்டீங்களே. எவ்வளோ வார்த்தை பேசியிருந்திருக்கலாம். வாய் திறந்து ஃபெய்த்தை பேசுறாங்க. ஏன்? வார்த்தைகளால எதிர்காலத்தை வடிவமைக்க முடியும், வார்த்தைகளால வாழ்க்கையை வடிவமைக்க முடியும். ஷாலோம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஷாலோம். பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஷாலோம். ஷாலோம் அப்படின்னா அர்த்தம் 1000 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா சகலத்தின் நன்மையை மாத்திர தேவன் என்னோட இருக்கிறார். அவர் மாத்தி காண்பிப்பார், அவர் வாழ வைப்பார். செத்து போன பிள்ளையா இருந்தாலும் உயிரோடு எழுப்பி கொண்டு வர அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா நம்ம வாயின் வார்த்தையால தான் நம்ம எதிர்காலத்தை நம்ம வடிவமைக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் தெரியுமா இல்லையா? பர்த்திமேயுக்கு என்ன தேவைன்னு தெரியாது அவருக்கு. குருடன், பிச்சைக்காரன், எவ்வளோ தேவைங்கிறது ஜீசஸ்க்கு தெரியும். ஆனாலும் ஜீசஸ் கேட்கிறாரு, என்ன வேணும்ன்றார். என்ன வேணும்னு கேட்கிறாரு. ஏன்? ஏன்னா உனக்காக சகலத்தையும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா உன் வாயின் வார்த்தைகளால உனக்கு எதிர்காலத்து கொடுக்க நான் விருப்பப்படுறேன். அதுதான் இந்த அம்மா பிராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ கழுதை வந்துருச்சு. கழுதை வந்தாச்சு. ரொம்ப நேரமா ஓலால ட்ரை பண்ணாங்க. நோ டாங்கி அவைலபிள், நோ டாங்கி, ரீட்ரைனே வருது. டாங்கி என்ன பண்ணிச்சு, ஒரு டாங்கி போயிட்டு லொக்கேஷனில் வேற எங்கே நின்று அங்கேருந்து கால் பண்ணிட்டு, ஈஹோ நான் இங்கே இருக்கிறேன்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிச்சு. வாண்டா, கணவர்கிட்டே இருக்குது டாங்கி. என்னத்துக்கு சும்மாட்டு கணவரை அனுப்பிவிட்டார் டாங்கி. இப்போ சரி, இப்போ கழுதை வந்துச்சு. இப்போ இவங்க பயணம் பண்ணி போகிறாங்க. இப்போ எலிஷா எங்க இருக்கிறாரு? எலிஷா எங்க இருக்கிறாரு? மலை மேல இருக்கிறாரு. எந்த மலை மேல இருக்கிறாரு தெரியுமா? கார்மேல் மலை மேல. சரியா? கார்மேல இருக்கிறாருன்றீங்க, மலை மேல இருக்கிறாருன்றீங்க. மலை பேர் கார்மேல். கார்மேல். அங்கதான் எலியா அக்கினியை கொண்டு வந்தார்ல, ஜெபம் பண்ணி அந்த இடம். இவர் வீட்டில் இருந்து உட்காந்து பார்த்துனுங்கிறாரு. இந்த அம்மா நடந்து ஒரு தெரியுது, மலை கீழே தெரியுது. இவர் கேஸ் அனுப்பிடுறாரு, போப்பா போய் பாரு. 26 வருஷம் பாருங்க. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். எவ்வளவு தெளிவா கேட்க சொல்ற. நீ நல்லாகிறான்னு கேள் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஹஸ்பண்ட் நல்லாகிறாரான்னு கேளு, அப்புறம் பிள்ளை நல்லாகுதான்னு கேட்டு வா. யோசிச்சு பாருங்க இந்த அம்மாக்கு எப்படி இருக்கும். ஒருவேளை நம்மள இருக்கிற ஒருத்தர் அந்த ஜனமா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அம்மா எப்படி இருக்கிறீங்க? சோதரம்மா, சோதரம்பா, நல்லா இருக்கிறீங்களா? தம்பி என்னப்பா சொல்வேன் நான். இல்லை அது என்னவா நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க சொன்னார் ஐயா. அவரு கேட்பாரு, உங்க ஐயா நல்லா இருக்கிறார் அவரு. நான் கேட்டேன், நடா குழந்தைய, அவர் அங்கே நல்லா வரேன்னு சொல்லிப்போம். எப்படி பேசியிருந்திருக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறாரு விடு. உன் பிள்ளை பேசாதரா, பேசாத, வயிற்றுல கிளப்பாத, வரம் போ. இப்படி பேசுறதை விட்டுட்டு அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்களேன். சுகம்தான். ஹீப்ரூல ஷாலோம். ஷாலோம்னா என்னது? நல்லபடி எல்லாம் முடியும். நல்லா இருக்கிறேன் தம்பி. ஆண்டி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. ஆண்டி அங்கிள் எப்படி இருக்கிறார்? நல்லா இருக்கிறாருப்பா. அங்கிள் நல்லா இருக்கிறார். அவருக்கு என்ன குறை? தம்பி நல்லா இருக்கிறானா? தம்பி ரொம்ப நல்லா இருக்கிறான்ப்பா. இப்போ ஏன் வந்துக்கிறேன்? வரும்போது சொல்றேன். நான் வந்து அங்க வந்து அப்படியே காலில் விழுறாங்க. எலிசா காலில். ஐயா அழுகுறாங்க. சொல்றாரு, ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, கர்த்தரும் மறைச்சிட்டார் போல நம்மகிட்ட. அப்புறம் ஓப்பன் பண்றாங்க. நான் கேட்டேன், நான் உங்கள்கிட்ட பிள்ளைய வானான்னு தானே சொன்னேன், என்கிட்ட எல்லாருக்கும் தானே சொன்னேன், நீங்க தானே கர்த்தர் குழந்தை தராரு, நீங்க பாருங்க இப்போ இந்த குழந்தை செத்துட்டான், நான் என்ன பண்றது? எலிசா சொல்றா, டேய் இந்தா கோல், இந்தா கேசி, போடா போய் அந்த வீட்டு என்னோட ரூம்ல தானே படுக்க வச்சுக்கிறீங்க, அப்போ இந்த கோல் எடுத்து அப்படியே பிள்ளை மேல வை, போய் வை அப்படின்னு. இவன் ஓடுறான். கோல் எடுத்துன்னு போய் வைக்கணும். திரும்பி வந்துட்டான். ஐயா கோல் எடுத்துன்னு போய் வச்சேன். பல மணி நேரம் ஆயிருந்திருக்கலாம். அந்த அம்மா அங்கே தான் உட்காந்துக்கிறாங்க. ஒன்னும் ஆகல. எலிசா சொல்ற, இல்லை நானே வந்துடுறேன் இந்த விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போறாரு. ஜெபம் பண்றாரு. கர்த்தர் பிள்ளைக்கு உயிரை கொடுக்குறாரு. பிள்ளை எந்திரிச்சு வெளியே வர்றான். இவ்வளவு நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு தத்துவம் கொடுத்தார். எலிசா வந்து இயேசு கிறிஸ்து கிடையாது. இந்த இடத்துல
வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அவர்கிட்ட மட்டும்தான் அழுகுறாங்க. போய் அவர்கிட்ட அழுகுறதுல தப்பு இல்லை. அவர்கிட்ட வரலாம், ஆண்டவரே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, ஆண்டவரே நான் உங்களை நம்பலையா, அந்த ப்ராமிஸை நம்பலையா, இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி நம்பலையா, ஆண்டவர் எப்படி அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா நம்மளுடைய விசுவாச அறிக்கை அது இல்லை. நம்ம விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? எல்லாம் நல்லபடி முடியும், நான் நல்லா இருக்க போறேன், நான் ஆரோக்கியமா இருக்க போறேன், நான் சுகமா இருக்க போறேன், செழிப்பா இருக்க போறேன், வெற்றிகரமா இருக்க போறேன், பிள்ளை இறந்தே போயிருந்தாலும் கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார், நான் நல்லா இருக்க போறேன், நான் நல்லா இருக்க போறேன். 1000 பேர் உங்களை பார்த்து தப்பா பேசி இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை உங்க வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்கதரிசியா மாத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்க விசுவாசத்துல பேச கத்துக்கிட்டீங்கன்னா, யார் என்ன மாதிரி நெகட்டிவான ஒரு சாபத்தையே உங்க மேல கட்டளையிட்டு இருந்தாலும் அது உடைஞ்சு போகும். உங்களை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி உங்க வாழ்க்கையில யாரும் இல்லை. Because you are anointed. You are anointed. Hallelujah. அந்த பிள்ளை உயிரோட வரும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க? சொன்னல, என்ன சொன்னீங்க? அத்தான் எல்லாம் நல்லபடி முடியும்னு சொன்னல. அன்னைக்கு நைட் அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட வருவாரு. சரி பாஸ்டர்கிட்ட போடி, என்ன ஆச்சு, சரி என்ன விஷயம், எங்கம்மா அப்ப இந்த அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க பிள்ளை இறந்துட்டான். பிள்ளை இறந்துட்டானு என்ன இல்லை, ஏன் கோவப்படுறத பகுதி உட்காந்துக்கிறான், இல்லை இறந்துட்டான், என்னடா ரசா இருந்துட்டாரு செத்துட்டாரு அம்மா சொல்லவே போறான்ட்டு. என்ன ஏங்க சாப்பிடுங்க, அதான் உயிரிழத்தானே இருக்கிறான், இறந்துட்டாங்க. ஆனா நீ வாய் திறந்து எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்ன, ஷாலோம்னு சொன்ன, நீ சும்மா விளையாட்டு பண்ணுகிறியா? இல்ல what she would have said, என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாம் நல்லா இருக்குதுன்னு ஏன் தெரியுமா அப்பவே சொன்னேன்? ஏன்னா நான் எதிர்காலத்தை சொன்னேன், என்ன நடக்க போகுதுன்றத பார்த்துட்டு நான் சொன்னேன். நிகழ்கால பிரச்சனையை பேசுறதை விட எதிர்கால சந்தோஷத்தையும் நன்மையும் வெற்றியும் நம்ம பேச கத்துக்கணும். இப்படி நடக்கும், இப்படி செய்ய போறாரு, இப்படி ஆக போகுது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறார், நம்மளை சொல்லிட்டு இருக்கிறார், நம்மளை பார்த்து உன் வார்த்தையால உன் வாழ்க்கையை நீ டிசைன் பண்ண முடியும், வடிவமைக்க முடியும். உன் வார்த்தையால உன் வாழ்க்கையை நீ டிசைன் பண்ண முடியும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவைலபிளா இருக்குது, அதை எடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம டிசைன் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அது எந்த நிலையா இருக்கலாம் பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு தெரியும். அவர் தெரியும் உங்க கண்ணீர், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் அந்த வேதனை தெரியும், அந்த மனசு உடைஞ்சு போன நிலைமை, அந்த கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்தோட அவர்கிட்ட வரலாம். அவர் தள்ளி விட போறது இல்லை. அவர்கிட்ட வந்து கண்டிப்பா ஓப்பன் அப் பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்ட்டு. ஆனா நம்மளுடைய விசுவாச அறிக்கைன்றது வேற. விசுவாச அறிக்கைனா எதை தொடர்ந்து சொல்லினே இருக்கிறோமோ அதான் நம்ம ஃபெய்த் கன்ஃபெஷன். அது வார்த்தைக்கு ஏதுவானதா இருக்கணும், அது நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு டிசைன் பண்ணி தரும். ஸோ யூஸ் பண்றீங்களா? இனிமே வார்த்தையை கரெக்டா யூஸ் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய எதிர்காலத்தை நல்லா டிசைன் பண்றதுக்காக ஒரு கமிட்மெண்ட் எடுக்கலாமா? பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை பேசுங்க, குடும்பத்து மேல ஆசீர்வாதத்தை பேசுங்க, உங்க ஊழியத்து மேல உங்க தொழில் மேல ஆசீர்வாதத்தை பேசுங்க. கர்த்தர் அது மூலமா உங்க வாழ்க்கையை மாத்த வல்லவரா இருக்கிறார். ஒரு தம்பதியினர் தமிழ்நாடுல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு துணிக்கடையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கனவு, ஒரு விருப்பம். ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு கடை எடுத்துட்டாங்க. ஆனா இப்போ மீதி இருக்கிற காசுனா 50 காசு தான் இருக்குது. 50 காசுனா இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். 50 காசு வச்சு எப்படி துணிங்களை வாங்கி சேல் பண்றது? பக்கத்தில் ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி இருந்துச்சு, அங்கே போயிருக்கிறாங்க. இந்த சப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த அதிகமாக ப்ளஸ் ரொம்ப மைனரான மிஸ்டேக்ஸ் இருக்குது, ரிஜெக்ட் ஆன பீஸுங்கெல்லாம் இருக்கும். அவங்க கேட்டாங்களா, ஐயா நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், எங்கள்கிட்ட இப்போ பணம் இல்லை, நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பண்டலை எடுத்து நாங்கள் சேல் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கான பணத்தை கட்டிடுறோம். அவங்களும் நம்பணுமா இருந்துச்சு உங்களை. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணாங்க, போனாங்க. அவங்களும் அவங்க நம்பிக்கைக்கு ஏற்றவாறு சின்ன சின்ன பங்காக கொடுத்தாங்க. சரி இதை சேல் பண்ணி காசு கொடுங்க. சேல் பண்ணாங்க, காசு எடுத்து வச்சாங்க. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் துணி வாங்கினாங்க. என்ன பண்ணுவாங்களா, கடைக்கு வந்து அங்கே கொஞ்சம் துணிங்க தான் இருக்குமா சேல் பண்ணுறதுக்கு. ஆனால் காலியாக இருக்கிற இந்த ஷெல்ஃப் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்களாம், ஒரு நாள் இந்த இடத்துல இந்த வகையான துணிகள் அடுக்கி வச்சிருப்போம், இந்த இடத்துல இந்த மாதிரி பொருட்கள் நம்ம சேலுக்கு போட்டிருப்போம், நம்ம கடையே நிரம்பி இருக்கும் பாருங்க. 2 பேரும் ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆனால் அப்பப்போ சொல்லுவாங்களாம், இது நிரம்பி இருக்கும், இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நிறைய துணிகள் இருக்கும் நம்ம கடையில். ஒரு பக்கம் பிஸ்னஸ் நடந்துட்டே இருக்குது, துணிகள் வாங்குறாங்க, சேல் பண்றாங்க, வாங்குறாங்க, சேல் பண்றாங்க, பணத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே சின்ன கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் வளர ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர ஆரம்பிக்குது. ஒரு நாள் இவங்க கம்பெனிக்கு போறாங்க, ஃபேக்டரியில துணி வாங்க போறாங்க. அங்க ஒரு பெரிய லோடு மஞ்சள் கலர் சட்டைங்க, பெரிய லோடு மஞ்சள் கலர் சட்டைங்க இருக்குதான். அதை பார்த்து கேட்டாரா, என்ன சார் இவ்வளோ இருக்குது? உள்ளுக்குள்ள ஆவியானவர் சொல்றாராம், ஒட்டு மொத்தமா வாங்கிட்டு அப்படி, ஒட்டு மொத்தம் வாங்கிட்டு எல்லாத்தையும் அப்படி. என்ன சார் இவ்வளோ இருக்குது? அவன் சொன்னானா, இல்லை மஞ்சள் கலர் வந்து பாப்புலரான கலர் இல்லை, அதை நிறையா பேர் வாங்கி போட மாட்டாங்க, அது நிறையா வந்துச்சு, நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, உங்களுக்கு வேணுமா? அதை அவங்க சொல்லி, ஆமாம் சார் நான் வாங்கிக்கிறேன். இப்போ அவர் யோசிக்கணும் இல்லையா? யோசிக்கல. அவர் கூட மஞ்சள் கலர் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு சில பேர் மஞ்சளில் வந்துருக்கிறீங்க, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராங்க, அதில் எந்த வித பிரச்சனையும். ஆனால் மேபி அது வேற மஞ்சள்னு நினைக்கிறேன். என்ன சிஸ்டர்?
வேற விதமான மஞ்சள் அது. ஓகே, இப்போ நமக்கு தெரியல இந்த வசனம் எல்லோ எல்லோ டேட்டி ஃபெல்லோ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த மஞ்சள் சட்டை யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டு போ அப்படின்னு. எல்லாம் ஒரு லோடாக வாங்கிட்டு போயாச்சு. அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிக்குது அவங்க ஊரில். அந்த படத்தில் வர ஹீரோ மஞ்சள் சட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிறார், மஞ்சள் சட்டை போட்டு நச்சுக்கிறார். அங்க வெறித்தனமான ரசிகர்கள் வந்து நம்மளும் ஒரு மஞ்சள் சட்டை வாங்கணும்டா, எந்த கடையிலடா மஞ்சள் சட்டை, ஒட்டு மொத்தமா எல்லாரும் வந்து இவங்க கடையில நிக்க, இவங்க மஞ்சள் சட்டைங்களாம் ஒரே நாள்ல காலியாக, ஒரே நாள்ல கர்த்தர் இவங்களுக்கு மாபெரும் லாபத்தை கொண்டு வந்து லட்சாதிபதிகளா மாத்திட்டாரு. இப்போ லட்சங்கள் வியாபாரம் பண்ற மாதிரி கர்த்தர் அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்ம பண்ண வேண்டியது காலி ஷெல்ஃபுங்க. நீங்க வீட்டுல காலி ஷெல்ஃபுங்க இருக்குதா? நான் ஒரு அடையாளமா பேசிட்டு இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற காலியான ஷெல்ஃபுங்க பார்த்து பேசுங்க. ஒரு நாளைக்கு துணிக நிரம்பி இருக்கும், ஒரு நாளைக்கு காமெண்ட்ஸ் நிரம்பி இருக்கும். கர்த்தர் அதுக்கான வாசல்களை உங்களுக்காக ஏற்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்காக நன்மைகளை ஏற்படுத்துவார். எவ்வளவு பேர் கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்ததுக்காக? விசுவாச வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? வாயின் வார்த்தையால வாழ்றது. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட பிரின்சிபல் என்னது? நம்ம வாயின் வார்த்தைகளால நம்ம எதிர்காலத்தை நம்ம வடிவமைக்க முடியும். நம்ம நாக்கு ஒரு பேனாவை போல நம்ம நல்லா வரைஞ்சோம்னா செக்ல இருக்கிற அருமையான அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டீங்க? எவ்வளவு பேர் வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க இன்னைக்கு? கமான், கரங்களை தட்டி ஜீசஸ் கூட நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. என்ன ஒரு அருமையான வார்த்தை! தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.